பார்க்க போறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 டாபிக் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஸோ இன்கம் டேக்ஸோட கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் விச் என்ன அப்படின்னா ITR 1ல இருந்து ITR 7 வரைக்கும். ஸோ ITR 1 யாருக்கு அப்ளிகபிள், 2 யாருக்கு அப்ளிகபிள், 3, 4, 5, 6, 7. ஏன் அப்படின்னா நீங்க தப்பான ஒரு ஃபார்மை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு இன்கம் டேக்ஸோட ஆங்கிள். சரிங்களா? இந்த 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 பேட்ச் முடிகிற பட்சத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு லைவா நம்ம எடுத்து அதை வந்து பைஃபரிகேட் பண்ணுவோம். இன்கம் டேக்ஸ்ல என்ன எப்படி பார்க்கணும், ஜிஎஸ்டில எப்படி பார்க்கணும், டிடிஎஸ்ல எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதை மெயினா நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ், செகண்ட் வந்து டிடிஎஸ். டிடிஎஸ் வந்து ப்ராக்டிகல், ஏன்னா டிசிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் அப்ளிகபிளா இருக்கும். டிடிஎஸ்ங்கிறதுனா டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். நீங்க ஒரு பேமெண்ட் மேக் பண்ணிருப்பீங்க, எந்த பேமெண்ட்டுக்கு நான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும், நம்ம போகலாம். அந்த ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு தெளிவா இருக்கும். இந்த ஒரு கேஸ் ஸ்டடி போதும் உங்களுக்கு டெப்தா நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த 3ஓட கான்செப்ட் என்ன, நான் எங்க எதை அப்ளை பண்ணணும், இந்த ஃபண்டமெண்டல்ல கரெக்டா நீங்க புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ தேர்ட் பில்லர் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஃபைலிங் வரைக்கும். ஸோ இந்த 3 தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ் ஸ்டடி கொஞ்சம் நல்லா மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுட்டு இந்த கேஸ் ஸ்டடி பாருங்க. இது பர்டிகுலர் இது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கீங்க, இல்லைன்னா நீங்க ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்டாவோ இல்ல ஏதோ ஒரு பொசிஷன்லோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மெயின் சர்வீஸ், மெயின் பிசினஸ் என்ன பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்றீங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் கொடுக்குறீங்க, டிசிஎஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுக்குறீங்க, end-to-end ஜிஎஸ்டி ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறீங்க. இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, இது கூட நம்மளுக்கு வந்து டாக்ஸ் ரேட், இது கூட நம்மளோட டாக்ஸ் பிளானிங் டூலா யூஸ் பண்ணலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் ரேட் இருக்கு, எல்எல்பிக்கு சில இதை கிளைம் பண்ணிக்கலாம், ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஒரே ஒரு பர்சன் மட்டும் பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில டாக்ஸ் ரேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதுதான் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நீங்க வந்து இதை மைனூட்டா பாருங்க, பிராட் ஆங்கிள் பாருங்க. இது சும்மா நார்மல் கேஸ் ஸ்டடின்னு பார்க்காதீங்க, இது ஒரு ரியல் பிசினஸா பாருங்க. ரியல் பிசினஸா பாத்தீங்கன்னா இதுல இருந்து நிறைய இன்புட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ITR 1, 2, 3, 4 ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். டிடிஎஸ் வந்து எந்த செக்ஷன்ல நான் டிடெக்ட் பண்ணணும், 192வா, 194Cயா, 194Jயா, என்ன ரேட்டு நான் டிடெக்ட் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும், எந்த ஃபார்மை நான் செலக்ட் பண்ணணும், சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ எல்லா விஷயங்களுமே இதுல இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகிறது எதுக்கு, RCM அப்ளிகபிள் ஆகும், இது சர்வீஸா இல்ல கூட்ஸா, இது சப்ளையா இல்ல இல்லையா, நான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணலாமா, GSTR 1, 3B, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடியில இருக்கு. ஸோ மைண்டை நீங்க ஓப்பனா இதுல எந்த கொஸ்டின்னா நீங்க கேளுங்க, சொல்லி முடிச்சார் உங்களுக்கு ஒரு ப்ராடான நாலேஜா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட நேச்சர் ஆஃப் பிசினஸ் பார்த்தீங்கன்னா கூட்ஸா இல்ல சர்வீசஸா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங், கம்ப்ளைன்சஸ், ஜிஎஸ்டி ப்ராசஸ், இது ஒரு சர்வீஸ். ஏன் சர்வீஸ் அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ ஒரு இன்விசிபிளா இருக்கும், கண்ணால பார்க்க முடியாது சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க, மெட்டீரியல் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க, ஒரு பிசிக்கலா இருக்கிற ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கூட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜிஎஸ்டி ஆங்கிள். இதை நம்ம டீப்பா நம்ம பேசலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஓவரால் கிளாஸோட கிளாரிபிகேஷனுக்காக தான். இது வந்து ஃபைனல் கிடையாது. இதை நீங்க பார்த்து முடிச்சோன்னா உங்க மைண்ட் ஒரு நல்ல ஒரு ஓப்பன் அப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் சர்வீசஸும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ரெகுலர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறாங்க. எப்போ வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சர்டன் லிமிட்டை தாண்டும் போது. ஜிஎஸ்டியை பொறுத்த வரையும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி கிடையாது. சரிங்களா? மேண்டேட்டரி எப்போ வரும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு 10-12 வெரைட்டிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கு, அதை மட்டும் நீங்க மீட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா மேண்டேட்டரியா பண்ணணும். ஈவன் நீங்க 0 ரூபீஸா டர்ன் ஓவரா இருந்தா கூட. அப்படி இல்லை அப்படின்னா சர்வீசஸ் பொறுத்த வரையும் 20 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவை கிடையாது வித்தின் ஸ்டேட்குள்ள. கூட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா பண்றீங்க, ஒரு பொருளை மட்டும் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா 40 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடையாது, தேவை கிடையாது. 40 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடையாது.
ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனில 2 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. சரிங்களா? 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க. எம்ப்ளாயிஸ்னா உங்களுக்கு தெரியும், கான்ட்ராக்சுவல் பேஸ்ல ஒர்க் பண்றவங்க. டைரக்டர்ஸ்ங்கிறது யாரு அப்படின்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஜஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட ஆபரேஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 எம்ப்ளாயிஸ் 2 டைரக்டர்ஸ். ஸோ கம்ப்ளீட் புக்ஸை வந்து டேலியில மெயின்டைன் பண்றாங்க. மந்த்லி ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ரிகன்சிலேஷன் பண்றாங்க மந்த் வைஸா. ஃபினான்ஷியல் இயர் 2024-25ல இவங்களோட டர்ன் ஓவர், அதாவது இவங்களோட சேல்ஸ், இவங்களோட சப்ளை 2 கோடி ரூபாய். சர்வீஸ்ல 2 கோடி ரூபாய். இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய். இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய். இவங்களோட சர்வீஸ், இவங்களோட சேல்ஸ், இவங்களோட சப்ளை 2 கோடி ரூபாய். அந்த பர்டிகுலர் வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய். சரிங்களா? ஸோ இவங்களோட மொத்த ரெவென்யூ, மொத்த சேல்ஸ் அந்த பர்டிகுலர் வருஷத்துல பாத்தீங்கன்னா 2,01,05,000 ரூபாய், 50,000 ரூபாய். சரிங்களா? பர்டிகுலர் வருஷத்துக்கு 2,01,50,000 ரூபாய். இவங்களோட மேஜர் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்பெனினா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். 1.25 கோடி ரூபாய் இவங்களோட எக்ஸ்பென்சஸ். இது தவிர அட்மின் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல் ஃபீஸ், ஏதாவது நம்ம டாக்ஸ் கன்சல்டேஷன் இல்லை ஆடிட் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான சார்ஜஸ். ரெண்ட் பே பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் இருக்காங்க இல்லையா 2 பேர், அவங்களுக்கான சார்ஜஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஒரு அசெட்டை வாங்கியிருப்பாங்க, ஃபிக்ஸட் காரா இருக்கலாம், ஃபர்னிச்சரா இருக்கலாம், ஃபிக்சர்ஸா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், அதுக்கான டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் போக அவங்களோட நெட் ப்ராஃபிட், அதாவது சேல்ஸ், ஸோ சேல்ஸ் மைனஸ் காஸ்ட்னா எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் போக ரிமைனிங் இருக்கிறது தான் ப்ராஃபிட். டாக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு 15,50,000 ரூபாய். சரிங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. இந்த சினாரியோல நீங்க இன்கம் டேக்ஸ் ஆங்கிள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு என்னென்னலாம், அதாவது இன்கம் டேக்ஸோட ஆங்கிள், ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, இன்கம் டேக்ஸோட ஆங்கிள் மட்டும் இவங்க யாருன்னு பாருங்க. நீங்க ஒர்க் பண்றது ப்ரொபரேட்டர்ஷிப்பா, இல்ல பார்ட்னர்ஷிப்பா, இல்ல எல்எல்பியான்னு பாருங்க. இவங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரையும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார்ம் ஐடிஆர் 6ன்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார்ம் ஐடிஆர் 6. இதை நம்ம டீப்பா பார்ப்போம். சரிங்களா? பின்னாடி வந்து டீப்பா பார்ப்போம் கம்ப்ளீட்டா. ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். பப்ளிக் லிமிடெடோ பிரைவேட் லிமிடெடோ இவங்களுக்குலாம் ஐடிஆர் 6 அப்ளிகபிள். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது யார் யாருக்கு அப்ளிகபிள்ங்கிறத நம்ம இன்கம் டேக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். யாருக்கு அப்ளிகபிள், எதனால அப்ளிகபிள், இந்த ஃபார்மை நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணணும், எப்படி வந்து எரர் இல்லாம ஃபில்அப் பண்ணணும், எப்படி சப்போஸ் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து வரப்போற கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஐடிஆர் 6 ஃபார்ம் அப்ளிகபிள். அது மட்டும் கிடையாது, அதுல 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த 2 டைரக்டர்ஸும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஐடிஆர் 2 ஃபார்ம். ஸோ அதுக்கு தான் அந்த அப்ளிகபிலிட்டி ரொம்ப முக்கியம். என்ன ஃபார்ம் எனக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக போற கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்ப்போம். இந்த 7 ஃபார்ம்ஸையும் நம்ம தெளிவா பார்ப்போம். ட்ரஸ்ட்டுக்கு என்ன ஃபார்ம் அப்ளிகபிள், ஒரு கிளப்புக்கு என்ன ஃபார்ம் அப்ளிகபிள், ஒரு ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபார்ம், ஒரு சேலரி பர்சன், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடு ஒரு இன்கம் வச்சிருக்காங்கன்னா என்ன ஃபார்ம் அப்ளிகபிள், ஒரு எல்எல்பிக்கு என்ன ஃபார்ம் அப்ளிகபிள் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சில என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் வரலாம். அந்த என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்கு அவங்களை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வித் கம்ப்யூட்டேஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஐடிஆர் 2 எதனால சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு சேலரி இன்கம் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது ஒரு அசட்டை வாங்கி வித்திருப்பாங்க, ஒரு கேபிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணி அதன் மூலியமா ஒரு கெயின், ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடை வந்து ஏதாவது ஒரு மேபி அதுல இருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வந்திருக்கும், அந்த ரெண்டல் இன்கம். ஸோ அதுவும் இந்த 3 இன்கம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்லி சேலரி இன்கம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஐடிஆர் 1 ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல நம்ம 3 ஃபார்ம் பார்த்துருக்கோம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார்ம் 1, 2, 6. 6ங்கிறது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு,
2ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கேபிட்டல் கெயின் டிரான்சாக்ஷன், 2-3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வச்சிருக்கவங்க எல்லாமே ITR 2ல தான் வருவாங்க. பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னா ITR 3க்கு போவாங்க. ஸோ இந்த அப்ளிகபிலிட்டி எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது ஏன் அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸோட ஆங்கிள் என்னென்னலாம் நீங்க பார்க்கணும், எந்த ஆங்கிள் பார்க்கணும், ஏன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பார்க்கணும் அப்படின்னா டாக்ஸ் ரேட் பர்பஸுக்கு, டாக்ஸ் பிளானிங் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் கிளைம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணலாம்னா எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு லிமிட் இருக்கு அப்படிங்கிறதையும் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் இங்க சொல்லுது, சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்கம் டேக்ஸோட ஆங்கிள். செகண்ட் பாத்தீங்கன்னா டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ இது வந்து ஸ்டாச்சுரி டியூட்டி. ஒவ்வொரு கம்பெனிக்கான ஸ்டாச்சுரி டியூட்டிஸ் ஒரு லிமிட்டை தாண்டும் போது, நான் அதை ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்க ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் பே பண்றீங்க. கண்டிப்பா கான்ட்ராக்டுக்கு ஒரு லேபர்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க, ஒரு 50 எம்ப்ளாயிஸ் 50 கான்ட்ராக்ட் லேபர்ஸை எடுத்திருப்பீங்க. அதுக்கு நீங்க ஒரு சார்ஜ் பே பண்ணுவீங்க. ரெண்ட், உங்களோட ஆஃபீஸ் ரெண்ட் நீங்க பே பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இந்த மூணும் எந்தெந்த செக்ஷன்ல வரும், எவ்வளவு ரேட் ஆஃப் டிடிஎஸ் நீங்க பிடிக்கணும், எவ்வளவு அமௌண்ட் பிடிக்கணும், எந்த ஃபார்ம் சலான், என்ன சலான் நான் வந்து கரெக்ட் சலான் சூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் எக்ஸஸா பே பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் ரெக்டிஃபை பண்ணலாமா, ரீஃபண்ட் எடுத்துக்கலாமா? சப்போஸ் நான் ஷார்ட்டா பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை எப்படி நான் கரெக்ஷன் பண்றது அப்படிங்கிறது இந்த டிடிஎஸ் இதுல வந்துடும், சரிங்களா? ஸோ என்ன ஃபார்ம், 24 கியூவா இல்ல 26 கியூவா அப்படிங்கிறது வந்துடும். இது மட்டும் பத்தாது, இதுக்கப்புறம் நான் வந்து ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஃபார்ம் 16, ஃபார்ம் 16A. 16ங்கிறது எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கொடுக்கறது. இதை நம்ம ஃபைல் பண்ணி முடிச்சிருவோம் இல்லையா? 24Q 26Q ஃபைல் பண்ணி முடிச்ச உடனே குவார்டர்லி ஃபைல் பண்ணுவோம். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 ஃபார்மை நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம், சரிங்களா? ஸோ இந்த டிடிஎஸ் கம்ப்ளைன்சஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கான சர்டிபிகேட் நம்ம கொடுக்கறது முக்கியம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற சைட் தான் ட்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்டோட சைட், சரிங்களா? ஸோ இந்த சைட்ல தான் எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம், ட்ரேசஸ், ஓகேங்களா? ஸோ இது செகண்ட். தேர்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட ஆங்கிள். இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ரெகுலர் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது இவர் காம்போசிஷன் கிடையாது. அதாவது ஜிஎஸ்டியில பாத்தீங்கன்னா 2 ஸ்கீம் இருக்கு, ரெகுலர் ஸ்கீம் இருக்கு, காம்போசிஷன் ஸ்கீம் இருக்கு. எப்படி இன்கம் டேக்ஸ்ல நார்மல் டாக்ஸ் பேயர், ப்ரிசென்டிவ் டாக்ஸ் பேயர்னு 2 இருக்காங்களோ, அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் ரெகுலர் இருப்பாங்க, காம்போசிஷன் இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் சப்ளை சேல் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர்ல 1,40,00,000 ரூபாய். ட்ரைனிங் சர்வீசஸ் 60 லட்சம் ரூபாய் பண்ணிருக்காங்க. இவங்களோட அவுட்புட் டாக்ஸ், அதாவது டாக்ஸ் லயபிலிட்டி, டாக்ஸ் ரேட் 18% அஸ்யூம் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த 2 கோடி ரூபாய்க்கு 18%, 2 கோடி ரூபாய்க்கு 18% போட்டீங்கன்னா 36 லட்சம் ரூபாய் டாக்ஸ் அமௌண்ட் வரும். நான் சொல்றது ஜிஎஸ்டி ஆங்கிள் நான் சொல்றேன். முன்னாடி நம்ம பார்த்தது இன்புட் டாக்ஸ், இது இன்கம் டாக்ஸ் ஆங்கிள், இது டிஃபரெண்ட். டிடிஎஸ் டிஃபரெண்ட், இது ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்சஸ். இது நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரீஃபண்டா கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மளோட டாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிடிஎஸ் அமௌண்ட். ஜிஎஸ்டி அமௌண்ட்ங்கிறது சிம்பிள், கண்டிப்பா மந்த்லி நம்ம பே பண்ணி ஆகணும். இயர் எண்ட்ல நம்ம 99C ஃபைல் பண்ணும்போது ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் உள்ள அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டோட பே பண்ணணும். ஸோ இன்கம் டேக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு இயர்லி கம்ப்ளைன்ஸ், சரிங்களா? டிடிஎஸ்ங்கிறது குவார்டர்லி கம்ப்ளைன்ஸ், ஜிஎஸ்டிங்கிறது மந்த்லி கம்ப்ளைன்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 36 லட்சம் ரூபாய் என்னோட அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி, ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு சில பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், கரெக்டுங்களா? நான் சேல் மட்டும் பண்ணிட மாட்டேன், என்னோட பிசினஸ்க்கு நான் பர்ச்சேஸும் பண்ணியிருப்பேன். அந்த பர்ச்சேஸுக்கானது டாக்ஸை நான் எலிஜிபிளா எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிறத எல்லாமே நம்ம GSTR 1, 3B, 9, 9C, 2Bயோட ரெகன்சிலேஷன் எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்கிறது இயர்லி ரிட்டர்ன் ஃபைலிங், டிடிஎஸ்ங்கிறது குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங். சர்டன் டிரான்சாக்ஷனுக்கு மந்த்லி வரும், ஆனா குவார்டர்லி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர்லி ஃபைலிங், குவார்டர்லி ஃபைலிங், மந்த்லி ஃபைலிங், சரிங்களா? ஸோ இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர்.
இதுல என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஐடியோட ஆங்கிள், அதாவது இன்கம் டேக்ஸோட ஆங்கிள். இது ஃபைனல் கிடையாதுமா ராணி, சரியா? இது ஒரு பேசிக் தான், இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ. இதுக்கப்புறம் தான் டெப்தாவே போகும். இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி இருக்கு பாத்தீங்களா, இதவே நான் உங்களுக்கு டிஃபரெண்டா சொல்லி கொடுப்பேன். செக்ஷன் 10 எது அப்ளிகபிள், சேலரினா என்ன, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்மட் எப்படி இருக்கும், இதை நீங்க போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம், சரிங்களா? ஐயோ எனக்கு புரியலையே, ஐயோ என்ன இவ்வளவு இருக்கு அப்படின்லாம் நினைக்கவே வேணாம். நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருங்க, சரிங்களா? உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெளிவா வரும். ஒவ்வொரு கிளாஸுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலா புரியும், நல்லா புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நீங்க பேனிக்லாம் ஆக வேணாம். ஐயோ ரொம்ப லென்த்தியா இருக்கும் போலயே, நம்ம நினைச்சதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலுமே, சப்போஸ் நீங்க கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க, எதுவா இருந்தாலும் சரி, நாங்க ரெடி டு ப்ரொவைட், ஓகேங்களா? நீங்க அதை பத்தி பேனிக் ஆக வேணாம். ஸோ இது இன்கம் டேக்ஸோட ஆங்கிள். ஜஸ்ட் நீங்க ஃப்ரீயா மைண்ட் வச்சுட்டு பாருங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி பாருங்க, உங்களுக்கு போக போக டெப்தா புரியும். ஸோ இன்கம் டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 5 சோர்ஸ் ஆஃப் இன்கம், ரொம்ப ரொம்ப இதுதான் மெயின். 5 சோர்ஸ் தான் இன்கம் டேக்ஸ்ல, 5 சோர்ஸ் தான் இன்கம் டேக்ஸ்ல, 5 சோர்ஸ் மட்டும்தான். சேலரிங்கிறது ஒரு சோர்ஸ், உங்களுக்கு தெரியும், எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது செகண்ட் சோர்ஸ். ஏன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, நீங்க ஒரு ரெண்டல் ஒரு 10 ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்க, இல்ல 20 ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்க, இல்ல 2 ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்க டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல, அங்க இருந்து ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ அதுல இருந்து வர்ற இன்கம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். தேர்டு பாத்தீங்கன்னா பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன். சப்போஸ் நீங்க ஒரு சின்ன பிசினஸ் வச்சிருக்கலாம், இல்ல இது ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், அதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும், ரெவென்யூ ரிசீவ் பண்ணுவீங்க, அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேர்டு கேட்டகரி. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா நீங்க அசெட், அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வித்திருப்பீங்க, இந்த இதுல இருந்து வர்ற இன்கம் எல்லாமே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கீங்க, 50 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் உங்களோட கெயின். ஸோ அது ஒரு கேபிட்டல் அசெட். அது ஏன் கேபிட்டல் அசெட், எதுக்கான கேபிட்டல் அசெட்ங்கிறதுலாம் இதுல நம்ம டீட்டெயில்டா அப்புறம் பார்க்கலாம். அது ஒரு கேபிட்டல் அசெட். அதுக்கான 10 லட்சம் ரூபாய்க்கான இன்கம் நம்ம இங்க காமிக்கணும் ஃபோர்த் பில்லர்ல. இந்த 4 இல்லாம சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின், இந்த 4லயும் இல்லாம ஒண்ணு வருது பாத்தீங்களா, அதுதான் அதர் சோர்சஸ். இங்க இல்லாதது எல்லாமே இங்க வந்துடும், சரிங்களா? இங்க இல்லாதது எல்லாமே இங்க வந்துடும். இந்த 5 கேட்டகரியை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது கிராஸ் டோட்டல் இன்கம் சொல்லுவோம். கிராஸ்னா என்ன, மொத்தம், டோட்டலா. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சேலரி ஒரு 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 1 lakh rupees சேலரி வருது. நீங்க ஒரு 2 வீடு வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ஒரு 60,000 ரூபாய் உங்களுக்கு இன்கம் வருது. நீங்க ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ஒரு 1.5 lakh rupees வருது, ரிசிப்ட் வருது. நீங்க ஒரு அசெட்டை வாங்கி வித்திருக்கீங்க, அதுல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வருது. அதர் சோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம், நீங்க ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, எஃப்டி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, அதுல இருந்து ஒரு 40,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம் இல்லையா, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர். விச் மீன்ஸ் என்னன்னா, இன்கம் டேக்ஸோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா 1/4/2024 இருந்து 31st March 2025. ஸோ இதுதான் ஒரு வருஷம் சொல்லுவாங்க, சரிங்களா? ஃபினான்ஷியல் இயர். இப்ப நம்ம வரப்போறது டாக்ஸ் இயர்னு சொல்லலாம், சரிங்களா? 1/4/2024 இருந்து 31st March 2025, இதுதான் ஒரு வருஷம். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம், இந்த நம்ம 5 நம்ம ஆட் பண்ணனா கிராஸ் டோட்டல் இன்கம் வரும். இதுக்கு நான் டாக்ஸ் பே பண்ணணுமா? நான் என்னோட ஏர்ன் பண்ண ஃபுல் அமௌண்ட்டுக்கு நான் டாக்ஸ் பே பண்ணணுமா? கிடையாது. அப்போ எதுக்கு நான் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்ஐசி நீங்க பே பண்ணிருப்பீங்க, குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்க, சரிங்களா? ஒரு என்பிஎஸ் நீங்க போட்டிருப்பீங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், ஒரு டொனேஷன் கொடுத்துருப்பீங்க, உங்க 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 அப்பா அம்மாவுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க பே பண்ணிருப்பீங்க, அதுக்கான அமௌண்ட்லாம் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், டிடக்ஷன்ஸ் லாஸ்ட் இயர்ல. அந்த ஒரு வருஷத்துல நீங்க என்ன டிரான்சாக்ஷன், என்ன நீங்க பே பண்ணீங்களோ அதை நீங்க இங்க காமிச்சுக்கலாம். சோ என்னோட இன்கம், மொத்த இன்கம்ல இருந்து நான் இவ்வளவு பே பண்ணிருக்கேன், ரிமைனிங் உள்ள அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டாக்ஸபிள் இன்கம். ரிமைனிங் உள்ள அமௌண்ட் தான் டாக்ஸபிள் இன்கம். இதுக்கு தான் நீங்க டாக்ஸ் பே பண்ண போறீங்க.
ஸோ இதுக்கு தான் டேக்ஸ் பே பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஓல்டு ரிஜிமா நியூ ரிஜிமாங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அது நம்ம அந்த இடத்துல பக்காவா நம்ம சொல்லுவோம் கிளாஸ்ல. ஸோ இதை வந்து நம்ம பைஃபரிகேட் பண்ணலாம். இப்போ உங்க கிளைண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அவங்களுக்கு டிடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க, அவங்களோட டோட்டல் இன்கம் இவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு ஓல்டு பெஸ்டா நியூ பெஸ்டா அப்படிங்கிறத நீங்க ஒரு டாக்ஸ் பிளானிங் ஆங்கிள் பார்த்து சொல்லணும். சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். இந்த இடத்துல நீங்க ஓல்டு போனீங்கன்னா 1 lakh ரூபி நீங்க டாக்ஸ் பே பண்ணணும், நியூ ரெஜிம் போனீங்கன்னா 2 lakh ரூபி பே பண்ணணும். அப்போ நீங்க 1 lakh ஓல்டு தான் சார் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இதோட உங்களுக்கு சர்சார்ஜும் அப்ளிகபிள் ஆகும், ஹையர் எஜுகேஷன் சார்ஜும் அப்ளிகபிள் ஆகும். டாக்ஸ் மட்டும் பே பண்ணக்கூடாது. டாக்ஸோட இந்த 2 காம்பனண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டாக்ஸ் பிளஸ் சர்சார்ஜ் பிளஸ் ஹையர் எஜுகேஷன் செஸ், இந்த 3மே இம்பார்ட்டன்ட். இந்த 3யும் சேர்த்து தான் டாக்ஸ் லயபிலிட்டி. நீங்க பர்டிகுலர் வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிறது இந்த டாக்ஸ் லயபிலிட்டி. இதுல இருந்து நீங்க லாஸ்ட் வருஷத்துல உங்க கையில பிசினஸ் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ரிசீப்ட் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் 30,000 ரூபாய் ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ் மாதிரி கட்டிடுறேன். அது எப்படி கட்டணுங்கிறத நம்ம லைவ் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? நான் 30,000 ரூபாய் ஒரு அட்வான்ஸ் கட்டிடுறேன். ஸோ அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். செல்ஃப் அசஸ்மெண்ட், அதாவது நான் ஒரு 30,000 ரூபாய் கட்டிடுறேன். டிடிஎஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரொஃபஷனல் டாக்ஸ், ரெண்ட்டுக்கு நான் டிடிஎஸ் பே பண்ணிருப்பேன், அதுவும் இங்க வந்துடும். ஸோ இந்த 4 காம்பனண்ட்டும் நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட டாக்ஸ் லயபிலிட்டி ஒரு 3 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிட்டீங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட் பே பண்ணிட்டீங்க, டிடிஎஸ் பே பண்ணிட்டீங்க, டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் பே பண்ணிட்டீங்க, டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட் தான் உங்களோட டாக்ஸ் பேயபிள். சரிங்களா? ரிமைனிங் அமௌண்ட் தான் உங்களோட டாக்ஸ் பேயபிள். இது நீங்க கரெக்டா பே பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. இல்ல அப்படின்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும் ஆன் டைம்ல. இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா ஆர்டர் ரைஸ் பண்ணுவாங்க, டிமாண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது என்ன மாதிரி நோட்டீசஸ் இருக்கு, என்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம லேட்டரா லைவ்ல பார்க்கலாம். சரிங்களா? நோட்டீஸோட டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ், எதுக்கு நோட்டீஸ் வரும், எப்படி நம்ம நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணணும், எந்த டைமுக்குள்ள ரிப்ளை பண்ணணும், அதுவும் முடிஞ்சிச்சுன்னா கண்டினியூஷன் ஆஃப் டிலே, அதாவது நான் மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் டியூ டு இந்த ரீசன்னால அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கேட்டு வாங்கணும் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறீங்கன்னா அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட் தான். ஃபார்ம் 16 சொல்லுவாங்க. அதாவது நம்ம டிடிஎஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, ஃபைல் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணுவோம் ஃபார்ம் 16. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நம்மளோட ஐடி போர்ட்டலே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த போர்ட்டலே எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த போர்ட்டலே நம்ம எடுத்துக்கலாம். டாக்ஸ் பேயரோட இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி கிளைண்டோட சேலரி ஸ்லிப்பு, ஒரு மாசத்தோட சேலரி ஸ்லிப்பை வாங்கிக்கோங்க. ஏன் சேலரி ஸ்லிப்புங்கிறதா உங்களுக்கு போக போக புரியும். அதாவது என்னென்ன எக்ஸம்ஷன்லாம் நான் கிளைம் பண்ணிக்கலாம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதாவது ஹெச்ஆர்ஏ நான் எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம், லீவ் என்கேஷ்மெண்ட் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் 1 by 1 உங்களுக்கு புரியும். ப்ராக்டிக்கலா நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெப்தா போயிடும். 3 ஆங்கிள்லயும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஃபார்ம் 26A எப்படி டவுன்லோட் பண்றது, அதையும் நம்ம கையில வச்சுக்கணும். எனி அதர் ரெலவென்ட் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான திங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிளைண்டோட ஆங்கிள் இருந்து நம்ம கேட்டு வாங்கிக்கணும். கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டாதான் இந்த ஒர்க்கிங்ஸை நம்ம பண்ணணும். இதுக்கு நீங்க எந்த சாஃப்ட்வேரும் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க எக்ஸல்லே பண்ணிக்கலாம், சிம்பிளா பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் இன்கம் டேக்ஸோட ஆங்கிள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஃபுல்லா கேஸ் ஸ்டடி, விச் மீன்ஸ் 3மே, அதாவது 3 ஆங்கிள்லையும் டிஃப்ரெண்டாக இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, டிடிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸோட ஆங்கிள் எப்படி கேஸ் ஸ்டடியா பார்த்தோம். செகண்ட் பார்த்தது இன்கம் டேக்ஸோடது டீப்பா, அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும், எப்படி என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத இன்கம் டேக்ஸோட ஆங்கிள் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி பார்த்தோம், செகண்ட் இன்கம் டேக்ஸோட ஆங்கிள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டியோட ஆங்கிள். ஸோ ஜிஎஸ்டியோட ஆங்கிள் பார்க்கும்போது ஜிஎஸ்டி எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மந்த் வைஸா, மந்த்லி நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். அதாவது குவார்டர்லி நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் கவலை கிடையாது. சில ஸ்கீமஸ்க்கு குவார்டர்லி கூட நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஆனா மந்த்லி ஜிஎஸ்டி பேமெண்ட் மேண்டேட்டரியா ஃபைல் பண்ணணும். சரிங்களா? மேண்டேட்டரியா பே பண்ணணும்.
ஜிஎஸ்டி பேமெண்ட். அது எப்படி ஒர்க் ஆகும், என்ன ஃப்ளோ அது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 1. இதுல நம்ம எல்லாமே நம்மளோட அவுட்வர்ட் சப்ளை, அதாவது நம்ம ஒரு மாசத்துல, இப்ப நம்ம இருக்கிறது நவம்பர் மாசம், அக்டோபர் மாசத்துல என்னென்ன சப்ளை நான் பண்ணியிருக்கேன், அக்டோபர் மாசத்துல என்னென்ன சப்ளை பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1 பத்தி லைவா உங்களுக்கு ப்ராப்பர் டெமோவோட வித் இன்வாய்ஸோட என்னென்ன டெபிட் கிரெடிட் நோட்டு, அட்வான்ஸு, என்னென்ன நீங்க கொடுக்கணும், என்னென்ன டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணுங்கிறத நம்ம லைவா பார்ப்போம். நீங்க போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி, நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி கேளுங்க, சரிங்களா? ஸோ சப்ளை ஜிஎஸ்டிஆர் 1 அவுட்வர்ட், அதாவது லாஸ்ட் மாசத்துல என்னென்ன சப்ளைலாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறத இங்க நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் ஜிஎஸ்டிஆர் 1ல. நான் ஜிஎஸ்டிஆர் 3பிங்கிறது மந்த் எண்ட்ல, அதாவது என்னோட டாக்ஸ் லயபிலிட்டி, அதாவது இங்க ரிப்போர்ட் மட்டும் பண்ண போறோம். என்னென்ன சப்ளை நான் லாஸ்ட் மந்த் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட் பண்றோம். அந்த பண்ண சப்ளைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கான டாக்ஸ் பேமெண்ட்டை இங்க நான் டிஸ்சார்ஜ் பண்றேன். டாக்ஸ் பேமெண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண போற இடம் வந்து ஜிஎஸ்டிஆர் 3பி. ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3பி, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3பி. ஓகேங்களா? இந்த 2 ஃபார்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எதுக்கு இத்தனை ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2 ஃபார்மும் ரிகன்சிலேஷன் பர்பஸ்க்கு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ப்ராப்பரா நம்ம எடுக்கிறோமா, அதாவது கரெக்டான டாக்ஸ் கிரெடிட் நம்ம கிளைம் பண்றதுக்கு இந்த 2 ஃபார்ம் ரிகன்சிலேஷன். இதை நம்ம ப்ராப்பரா டீடைல்டா நம்ம பார்க்கலாம். 2A வர்சஸ் 2B, சரிங்களா? இது டைனமிக், இது வந்து கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 2A சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், டைனமிக்கா இருக்கும். 2B நீங்க பேஸ் பண்ணி தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு, அதுக்கு ஒரு 1,80,000 டாக்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி உங்க கையை விட்டு போயிருச்சு அந்த அமௌண்ட். நீங்க வாங்கின இன்புட்டுங்கிறது மிஷினரிக்கு டாக்ஸ் பே பண்ணிட்டீங்க 1,80,000. அந்த 1,80,000 நீங்க மிஷினரி வாங்கினீங்க இல்லையா, அந்த டாக்ஸ் 10 லட்சம் ரூபாய், அது ஆட்டோமேட்டிக்கா இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிரும். வாங்கின உடனே உங்களோட சப்ளையர் ரிப்போர்ட் பண்ணிடுவாரு 2Aல. உங்க சப்ளையர் இன்வாய்ஸ் வச்சு ரிப்போர்ட் பண்ணிடுவாரு. சோ நீங்க இதை பேஸ் பண்ணி அந்த 1,80,000 கிளைம் பண்ணக்கூடாது, ஆனா ரெகன்சிலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? நீங்க மெயினா அந்த 1,80,000 எடுக்க போறது 2BA பேஸ் பண்ணி தான். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 2A, ஜிஎஸ்டிஆர் 2B. ஸோ சப்போஸ் நான் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டேன், ஒரு 4 இன்வாய்ஸை மிஸ் பண்ணிட்டேன், 3B ஃபைல் பண்ணல, இன்னும் பண்ணல, அப்பதான் இந்த அமெண்ட்மெண்ட் வருது. இந்த 1Aங்கிறது அமெண்ட்மெண்ட். நான் சேம் மந்த்லயே பண்ணிக்கலாம். 3B ஃபைல் பண்ணல அப்படின்னா நான் சேம் மந்த்லயே 1A ஃபைல் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த 5 ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர ஜிஎஸ்டிஆர் 9 and 9C நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன் சொல்லுவாங்க, சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்றது. இந்த 5 ஃபார்ம் தான் நம்ம மந்த்லி ஆர் குவார்டர்லி கம்ப்ளைன்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் எதுக்காகனா, இந்த டேபிள் தான் நம்ம அங்கங்க நம்ம ஃபீட் பண்ணுவோம்ல, டேட்டா ஃபீட் பண்ணுவோம், அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் தான் இந்த டேபிள். இதை பத்தி நீங்க பேனிக்ல ஆக வேணாம். இந்த டேபிள் தான், உள்ள இருக்கிற டேபிள் தான் இந்த டேபிள். எவ்வளவு நான் சேல் பண்ணேன், ஜீரோ ரேட்னா எவ்வளவு எக்ஸ்போர்ட் நான் எவ்வளவு பண்ணேன், என்னென்னலாம் ஆர்சிஎம், இந்த ரிவர் சார்ஜ் இருக்கும், இந்த ரிவர் சார்ஜ்னா என்ன, ஏன் எவ்வளவு டாக்ஸ் ரேட் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த 5 டேபிள். இது வந்து அவுட்வர்ட் சப்ளை, அதாவது என்னோட சப்ளை, என்னோட சேல் நான் எவ்வளவு பண்ணேன் அப்படிங்கிறத நான் இங்க ரிப்போர்ட் பண்ணுவேன் 1 by 1, சரிங்களா? இது நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். இந்த 5 ஃபார்மை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் கண்டிப்பா. ஜிஎஸ்டிஆர் 1, 1A, 2A, 2Bங்கிறது ஜஸ்ட் டிராஃப்ட் தான். 2A, 2Bங்கிறது டிராஃப்ட் தான். 3Bங்கிறது ஃபார்ம். 1, 1A, 3B, 2A, 2B, சரிங்களா? இது வந்து பேசிக். டாக்ஸ் பேயபிள் நம்ம எப்படி கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மார்ச், இப்போ நம்ம இருக்கிறது நவம்பர் மந்த், அக்டோபர் மந்த்
நான் ஒரு கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன் அக்டோபர் மந்த். அதுக்கான டாக்ஸ் பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸ் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். நான் சேல் பண்ணிருக்கேன். யாருக்கு? கஸ்டமருக்கு சேல் பண்ணிருக்கேன். சேல் பண்ணா 18% அந்த ரேட்டை நான் கலெக்ட் பண்ணுவேன். அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய். நான் மிஷினரி வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, மிஷினரிக்கு நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணிருக்கேன் டாக்ஸா, கரெக்டுங்களா? அதோட வேல்யூ 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸ் அமௌண்ட் 10 லட்சம் ரூபாய். ஸோ 20 - 10 இதுதான் என்னோட டாக்ஸ் பேபிள் அமௌண்ட். அந்த பர்டிகுலர் மந்த்ல நான் இந்த அமௌண்ட் தான் பே பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக். ஒரு டாக்ஸ் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆக போகுது இந்த ஜிஎஸ்டி மெக்கானிசம்ல அப்படின்னு இதுல நம்மளுக்கு உள்ள வந்துடும். இவே பில் வந்துடும், இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். எதெல்லாம் டாக்ஸபிள், எதெல்லாம் எக்ஸம்டட் சர்வீஸ். டாக்ஸபிள்னா நான் டாக்ஸ் பே பண்ணணும், எக்ஸம்டட்னா நான் டாக்ஸ் பே பண்ண தேவை கிடையாது, பட் நான் ரெலவெண்ட் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணணும். எக்ஸம்டட்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் டெஃபினட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இருக்கு, அது ஜிஎஸ்டில டாக்ஸபிள் கிடையாது, இன்கம் டாக்ஸ்லயும் டாக்ஸ் கிடையாது, ஏன்னா அது அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அதுக்காக ரிப்போர்ட் பண்ணாம விட்டுறக்கூடாது. நீங்க ஒரு ஃபார்மரா இருக்கீங்க, நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றீங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா நாளைக்கு அது ஒரு வெளியில அவுட்ஃப்ளோ ஃபண்டா போகும், டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. நீங்க 100 கோடி ரூபாய் எப்படி சடனா நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அமௌண்ட், எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி நீங்க காமிப்பீங்க? உங்களுக்கு லாஸ்ட் எப்படி நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்க, ஜிஎஸ்டில ஏதாவது நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களா, எல்லா ஆங்கிள்லயும் பார்ப்பாங்க. சரிங்களா? பார்த்துட்டு ஓகே இந்த இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கரெக்ட், இவருக்கு இடம் இருக்கு, இவருக்கு கல்டிவேட் பண்றாரு, அந்த மாதிரி விஷயம் அந்த ஆங்கிள் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ரிப்போர்ட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல நான் வந்து எக்ஸம்டடு, நான் எவ்வளவு நாள் பண்ணுவேன், 100 கோடி 200 கோடி கூட பண்ணுவேன், நான் ஃபைல் பண்ண மாட்டேன், நான் இன்கம் டாக்ஸ் நான் ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாருன்னா பின்னாடி அவனுக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1ல இந்த B2Bங்கிறது என்ன அப்படின்னா பிசினஸ் டு பிசினஸ். நீங்க ஒரு ரெஜிஸ்டர்டு பிசினஸ், ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர்டு பிசினஸ், இன்னொரு ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர்டு பிசினஸ் பண்ற பர்சனுக்கு சப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு B2B. நீங்க ரெஜிஸ்டர்டு பிசினஸ், இன்னொரு பர்சன் வந்து கஸ்டமர், அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னா அவர் வந்து B2Cன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்ங்கிறது உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்கிறது அது ஒரு செப்பரேட் யூனிட், டாக்ஸ் ஹாலிடே யூனிட், அது மெஜாரிட்டி அப்ளிகபிள் ஆகாது உங்களுக்கு. ஸோ அது வந்து அந்த யூனிட்டுக்கு யாராவது டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா இதுல வந்துடும். சரிங்களா? ஸோ இதை நம்ம ப்ராப்பரா கம்ப்ளை பண்ணல, இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. எந்த செக்ஷன்ல நோட்டீஸ் வரும் அப்படின்னா 73 or 74. இதுதான் வந்து ஃப்ராடு செக்ஷன், நான் ஃப்ராட் செக்ஷன். ஜிஎஸ்டில நான் சொல்றேன், ஜிஎஸ்டில சிஜிஎஸ்டில. சரிங்களா? சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரெண்டுமே காமன் தான். நோட்டீஸ் கொடுப்பாங்க, நோட்டீஸ்ல ப்ராப்பரா நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவானா டிராப் பண்ணிடுவாங்க, இல்ல அப்படின்னா ஆர்டர் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த ஆர்டரை நம்ம வந்து அப்பீல் போகணும். இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கேஸ் ஸ்டடி, செகண்ட் பார்த்தது இன்கம் டேக்ஸ், தேர்டு பார்த்தது ஜிஎஸ்டி. ஒரு ஜிஎஸ்டி எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப ப்ராப்பரா பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இது வந்து கேஷ் லெட்ஜர். ஸோ இந்த கேஷ் லெஜருங்கிறது பேசிக்கா நம்ம சப்போஸ் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நார்மலா பே பண்ண முடியாது. அதை எப்படி சலான் ஜென்ரேட் பண்ணணும், ஐஜிஎஸ்டி எப்படி நான் ஃபில் பண்ணணும், சிஜிஎஸ்டி எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ்ல லைவா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஜிஎஸ்டியில பார்க்க போற கான்செப்ட் என்னென்ன கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணுமா வேணாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் நார்மல்ல போறது பெஸ்டா இல்ல காம்போசிஷன் போறதுல பெஸ்டா, இன்வாய்ஸ் எப்ப நான் ரைஸ் பண்ணணும், இவே பில் எப்ப ரைஸ் பண்ணணும், ஜிஎஸ்டி இன்வாய்சஸ் எப்ப நான் கொடுக்கணும், புக் கீப்பிங் நான் எதெல்லாம் மேனேஜ் பண்ணணும், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணணும், கேஷ் லெட்ஜர், பர்ச்சேஸ் லெட்ஜர், சேல்ஸ் லெட்ஜர், ஐடிசிக்கு தனி லெட்ஜர், ஸ்டாக் லெட்ஜர், இந்த மாதிரி நிறைய லெட்ஜர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு கம்பெனிக்கு நாளைக்கு உங்களுக்கு 50,000 இல்ல 70,000 ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களை கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து குழம்பிடக்கூடாது, என்னென்ன டாக்குமெண்டேஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். அதுமாதிரி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங், ஜிஎஸ்டிஆர் 1(3)B, ஐடிசியோட அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட ரெகன்சிலேஷன். சரிங்களா? ரெகன்சிலேஷன் அதாவது ரெகன்சிலேஷன் நான் வந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா,
பர்ச்சேஸ் லெஜரோட நான் மேட்ச் பண்ணி பார்க்கணும் 2A 2Bயோட. அதுக்கு தான் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பர்ச்சேஸ் லெஜர் ரிஜிஸ்டரோட இதெல்லாம் நம்ம வந்து அரே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புக்ஸோட நம்ம மெயின்டைன் பண்ணி பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். 2A 2B, அதாவது புக்ஸ் இருக்கு, 2A 2B. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் டிரான்சாக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? 1 லட்சம் டிரான்சாக்ஷன். நீங்க புக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, நீங்க டேலியில என்ட்ரி போடுவீங்க இல்லையா, அதான் புக்ஸ். டேலிலையோ இல்ல ஜோகோலையோ இல்ல என்ன சாஃப்ட்வேர் இன்டர்னலா யூஸ் பண்றாங்களோ இல்ல எக்ஸலோ, அதுதான் புக்ஸ். உங்களுக்கு ஆக்சுவலா நடந்திருக்கும். டிபார்ட்மெண்டோட ஆங்கிள் இது சிஸ்டத்துல இருக்கும். இதை நம்ம மெர்ஜ் பண்ணி பார்க்கணும், இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், கரெக்டா மேட்ச் ஆகுதா. மேட்ச் ஆகல அப்படின்னா நம்ம மெயில் பண்ணணும் சப்ளையருக்கோ ரெசிபியன்ட்டுக்கோ. ஏன் நீங்க ஃபைல் பண்ணல, ஃபைல் பண்ணுங்க, ஃபைல் பண்ணாதான் நாங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபாலோ அப்புக்காக நம்ம இதை வந்து கரெக்டா பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி எப்படி பேமெண்ட் பண்றது, எலக்ட்ரானிக் லெஜர்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் வரும் அப்படின்னா இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்க, நீங்க ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, காருக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணிருப்பீங்க ஜிஎஸ்டி, அதை கிளைம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா. ஒரு சாம்பிள் கொடுத்துருப்பீங்க, அந்த சாம்பிளுக்கு ஜிஎஸ்டி கிளைம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா. இதுதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், பிளாக்டு கிரெடிட்னு சொல்லுவாங்க. பிளாக்டு கிரெடிட் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ சில விஷயங்கள் எடுக்கவே கூடாது. ஸோ இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17 சப்செக்ஷன் 5 சிஜிஎஸ்டி ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆர்சிஎம் சொல்லி கொடுத்துருவோம். ஜிஎஸ்டிஆர் 9(9)C இந்த ஃபார்ம் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார்ம். சரிங்களா? அதே மாதிரி டிமாண்ட் நோட்டீஸ், லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், அதாவது நான் எக்ஸ்போர்ட் பண்றேன், நான் குட்ஸா சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்றேன், நான் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நான் வந்து ஃபாரின் கரன்சியை உள்ள கொண்டு வர்றேன். ஃபாரின் கரன்சியை உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா எல்யூடின்னு சொல்லுவாங்க. எல்யூடி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம சொல்லிடுவோம். எல்யூடி அப்ளை பண்ணிட்டு டாக்ஸே நீங்க பே பண்ண தேவை கிடையாது. இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸே நீங்க பே பண்ண தேவை கிடையாது. பே பண்ணாம நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா எக்ஸ்போர்ட்ல நீங்க காமிக்கணும். ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்ல காமிக்கணும். அது மட்டும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட் எப்படி பண்றது, கேன்சலேஷன் நானே எப்படி பண்றது, இல்ல டிபார்ட்மெண்ட் எப்படி பண்ணும். கேன்சலேஷன் நான் பண்ணிட்டேன், எனக்கு பீரியட் இருக்கு, நான் ரிவோகேஷன் எப்படி பண்றது, அதாவது திரும்பி எப்படி ஆக்டிவேட் பண்றது, இது எல்லாமே ஜிஎஸ்டியோட ஆங்கிள் வந்துடும். ஸோ நான் என்ன ஆங்கிள் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட் ஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆடிட் ஃபீஸ், இந்த ஆடிட் ஃபீஸ் டிடிஎஸோட ஆங்கிள் எப்படி இம்பாக்ட் ஆகும், ஐடியோட ஆங்கிள் எப்படி இம்பாக்ட் ஆகும், ஜிஎஸ்டியோட ஆங்கிள் என்ன இம்பாக்ட் ஆகும், என்ன ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும், கம்ப்ளைன்ஸஸ் அஸ் அ பிசினஸ் அட்வைசரா நான் எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணணும். இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட டிரான்சாக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம கத்துக்க முடியும். எதுவா இருந்தாலும் ஒரே ஐடியா கத்துக்க முடியாது. நீங்க என்ன டவுட்னாலும் போஸ்ட் சப்போர்ட் எப்போனாலும் நீங்க கேட்கலாம் வாட்ஸ்அப்ல. சரிங்களா? உங்களுக்கு வாய்ஸ் நோட் போட்டு கூட, சார் இந்த மாதிரி ஒரு நான் கேஸ் ஃபேஸ் பண்றேன், இது எப்படி நான் சார்ட் அவுட் பண்றது கேட்டீங்கன்னா அதுக்கு எந்த இதுவுமே பண்ண மாட்டோம். ஒரு 4 to 5 hours உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வந்துடும். நீங்க கஸ்டமர்கிட்ட பேசும்போது பேனிக்கே ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டா, சார் இன்வாய்ஸ்ல இப்படி இருக்கு, நான் வந்து இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, இது எப்படி பண்றது, இது எப்படி பண்ணா இதாவது இருக்கும் அப்படின்னு அதையும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஆங்கிள் வந்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளியரா வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து 4th ஆங்கிள். அடுத்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ், இதுதான் ஃபைனல். சரிங்களா? ஸோ டிடிஎஸ் நம்ம பார்க்க போறது. அதுக்கு முன்னாடி என்னென்ன வெப்சைட்லாம் நீங்க மெயினா பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்கு. ஆனா ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ங்கிறது இதுதான். நீங்க ரிட்டர்ன் ஃபைலிங்கிறது இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல தான் நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ITR 1 இருந்து 7 வரைக்கும் நம்ம பண்ண முடியும். இது வந்து incometax.gov.in. இது ஒரு மெயின் வெப்சைட், கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். நம்பர் 1. செகண்ட், incometaxindia.gov.in. இது எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற எல்லா திங்ஸ்மே இங்கதான் இருக்கும். இன்கம் டேக்ஸோட பில்லு, என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு, எதெல்லாம் எக்ஸம்ஷன், பப்ளிகேஷன், என்னென்ன டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க கொடுத்துருவாங்க. இது கவர்மெண்டோட ஒரு பகவத்கீதா மாதிரி. சரிங்களா? எல்லாமே இதுல இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ஜெனரல் என்கொயரி FAQ இருக்கும், சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சீனியர் சிட்டிசனுக்கு என்னென்ன இன்கம் இருக்கு, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், TDS எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இதுதான் வந்து CBDTன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ செகண்ட், ஃபர்ஸ்ட் ஃபைலிங்க்கு. சரிங்களா? இதுதான் ஃபைலிங்க்கு.
செகண்ட், இன்கம் டேக்ஸோட ஒரு பகவத்கீதா மாதிரி எல்லா ஆக்டுமே இங்கதான் வரும். சரிங்களா? செகண்ட். தேர்டு, டிடிஎஸ் ட்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துலதான் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். பேன்ங்கிறது இன்கம் டேக்ஸோட ஆங்கிள், பேன்ங்கிறது பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். இது வந்து இன்கம் டேக்ஸோட ஆங்கிள். இன்கம் டேக்ஸ் எப்படி உங்களை ட்ராக் பண்ணும், ட்ரேஸ் பண்ணும் அப்படின்னா இந்த பேன் நம்பர் வச்சுதான் ட்ரேஸ் பண்ணும். அதே மாதிரி டிடிஎஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, டாக்ஸ் பேயர் அக்கௌண்ட் நம்பர், இது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஜஸ்ட் டாக்ஸ் பேயர் அக்கௌண்ட் நம்பரை பேஸ் பண்ணிதான். இதை நான் எப்படி வாங்கணும், பேன் எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும். 49A ஃபார்ம் இருக்கு தனியா, 49Bங்கிறது தனியா இருக்கு ஒரு ஃபார்ம், அது வந்து டேன் நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னா டிடிஎஸ் நார்மலா டிடெக்ட் பண்ண முடியாது. பேனை பேஸ் பண்ணி சில பர்சன் தான் டிடெக்ட் பண்ண முடியும். டேன் தான் மேண்டேட்ரி. சரிங்களா? டேன் வச்சுதான் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் தான் நீங்க லாகின் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணணும்னாலும் சரி, லாகின் பண்ணணும்னாலும் சரி, கரெக்ஷன் பண்ணணும்னாலும் சரி, ஃபைல் பண்ணணும்னாலும் சரி, இதுதான் வெப்சைட். சரிங்களா? ட்ரேசஸ் வெப்சைட். ஸோ இது செகண்ட். தேர்டு, ஜிஎஸ்டி வந்து gst.gov.in. இது பேசிக் வெப்சைட். இதுல தான் நம்ம ரிட்டர்ன் ஃபைலிங், எல்லா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் இதுல தான் இருக்கும். நம்ம ஃபைல் பண்றது GSTR 1, 3B, 1A, 2A, 2B, 9, 9C, LUT. நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், அதாவது நான் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனே இல்லை, நான் எப்படி ஐடி ஜென்ரேட் பண்ணலாம். சரிங்களா? யூசர் சர்வீஸ்ல ஜென்ரேட் யூசர் ஐடி ஃபார் அன்ரிஜிஸ்டர்ட் அப்ளிகன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ வந்து உங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மண்டபத்துக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் மண்டபத்துக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஜிஎஸ்டி உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? அந்த டைம்ல உங்களுக்கு வேற ஒரு மண்டபம் வந்து புக் ஆயிருச்சு, கிடைச்சிருச்சு, பெரிய மண்டபம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பர்சன்ட்ட கேக்குறீங்க, அப்பா நான் கொடுத்துட்றேன், எனக்கு மண்டபம் வேணாம், நீ கேன்சலேஷன் ஃபீஸ் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் கொடுன்னு கேக்குறீங்க. அவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் 1,80,000 ரூபாய் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டேன். இந்தா உன்னோட 8,20,000 பணம் மட்டும் தான் கொடுப்பாரு கல்யாண மண்டபக்காரரு, நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா. சரிங்களா? அந்த 1,80,000 ரூபாய் நான் எப்படி கிளைம் பண்றது? ஸோ ஜென்ரேட் யூசர் ஐடி ஃபார் அன்ரிஜிஸ்டர்ட் அப்ளிகன்ட். நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. சரிங்களா? ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் மாதிரி வாங்கிட்டு நீங்க இந்த இடத்துல ஐடி எல்லாமே இதுல தான் இருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு யூசர் சர்வீஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே நீங்க இதுல எடுக்கலாம். ஒரு ஜிஎஸ்டியை ட்ராக் பண்றது, அவங்க எல்லாமே நம்ம இதுல பாத்துக்கலாம். இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றது, இவே பில் ஜென்ரேட் பண்றது எல்லாமே இதுல பாத்துக்கலாம். சரிங்களா? செகண்ட். தேர்டு, ஜிஎஸ்டியோட ஒரு குரு மாதிரி சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், cbic.gov.in. ரேட்ஸ், நோட்டிபிகேஷன், ஜிஎஸ்டியோட கஸ்டம்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக், இது வந்து கவர்மெண்ட் சைட்டு. நீங்க வேற எந்த அதர் சைட்ஸையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்க பார்த்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்து இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டியில தனியா ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும், அந்த ஃபார்ம்ஸ் நீங்க எடுத்து பார்க்கலாம், பார்த்துட்டு டவுட்லாம் கேட்கலாம். உங்க இன்ட்ரெஸ்ட்டை நீங்க பில்டு பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு நல்லா நிறைய சொல்லிக் கொடுப்போம். இவங்களுக்கு நிறைய இன்னும் தேவை போல, ஸோ இன்னும் டீப்பா நாலேஜ் எஃபோர்ட் போடுவோம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, எல்லா ஃபார்ம்ஸும் உங்களுக்கு இருக்கும். சார் இது பாருங்க, ஐடிசியில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் எப்படி டிக்ளேர் பண்றது, எல்லாமே ஓவர் த ப்ராக்டிஸ் தான். நீங்க ஜிஎஸ்டிலேயே தனியா பிராக்டிஸ்னரா கூட ஆகலாம். அதாவது ஜிஎஸ்டியில தனியா பிராக்டிஸ்னர் உங்களோட நம்பரை போட்டு உங்களுக்குமே சர்வீஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சரிங்களா? எல்லா டேட்டாமே கவர்மெண்டோட இதுல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேசிக், இந்த சைட்ஸ், இதை மட்டும் நீங்க ரிலை பண்ணீங்கன்னா போதும். எல்லாமே உங்களுக்கு ஹெச்எஸ்என் எப்படி சூஸ் பண்றது, உங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் எப்படி இது பண்றது, எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். சரிங்களா? எல்லா அப்டேட்டுமே இதுல இருக்கும். ஸோ இது பேசிக். ஸோ இப்போ ஃபைனலா நம்ம போறது டிடிஎஸ் அமௌண்ட், டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ். சரிங்களா? டிடிஎஸோட கான்செப்ட் மொத்தமே 4 பாயிண்ட் தாமா. சரிங்களா? என்ன செக்ஷன்ல நான் டிடெக்ட் பண்ண போறேன், என்ன செக்ஷன், டிடிஎஸ்ங்கிறது இன்கம் டாக்ஸ். ஓகேங்களா? அதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி கிடையாது, இன்கம் டாக்ஸ். என்ன செக்ஷன்ல நான் டிடெக்ட் பண்ண போறேன்,
என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் நான் டிடெக்ட் பண்ண போறேன், என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ், என்ன அமௌண்ட்டுக்கு நான் டிடெக்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரேட் ஆஃப் டாக்ஸ் 4%, 4 லட்சம் ரூபாய்க்கு 4% அண்டர் செக்ஷன் 192 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிடிஎஸ் அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் நான் டிடெக்ட் பண்ண போறேன், அதை நான் கரெக்டா ஃபைல் பண்ணிட்டேனா இல்ல தப்பா ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா ஃபைல் பண்ணிட்டேன், சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுங்க. இதுதான் கம்ப்ளைண்ட்ஸ். டிடிஎஸ் பொறுத்தவரையும் இதுதான் பேசிக் கம்ப்ளைண்ட்ஸ். என்ன செக்ஷன், என்ன ரேட்டு, என்ன ரேட்டுக்கான அமௌண்ட், எவ்வளவு டிடிஎஸ் அமௌண்ட், ரிட்டர்ன் ஃபைலிங், ஜென்ரேஷன், அவ்வளவுதான். சர்டிபிகேட் ஜென்ரேஷன், இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் தான் நம்ம டீப்பா பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். ஒரு கம்பெனில ஒரு கான்ட்ராக்டுக்கு நீங்க ஒரு பில்டரை உங்களுக்கு ஒரு கிளைண்டா கிடைச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-10,000 டிரான்சாக்ஷன் கூட பண்ணுவாங்க கான்ட்ராக்ட் பேமெண்ட். ஸோ எக்ஸல்ல நீங்க அழகா போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு ஓகே ABCD 3 4 ஓகே, இவருக்கு ஒரு லிமிட்டட் டிரான்சாக்ஷன் இதாயிருச்சு, இவருக்கு 2% பிடிங்க, இந்த அமௌண்ட்ல பிடிங்க, 7 லட்சம் ரூபாயில பிடிங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க, அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துருங்க, முடிஞ்சு கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பக்காவா டேலி ஆயிரும். அப்போ உங்களோட ஹையர் ஆஃபீஸர் உங்களை பிரைஸ் தான் பண்ணுவார். ஓகே, நம்மளுக்கு இவங்ககிட்ட அடுத்த பொறுப்பை கொடுக்கலாம், அந்த மைண்ட் செட்ல தான் போவாரு. சரிங்களா? ஸோ பேசிக்கா அதாவது எந்த செக்ஷன், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டிடிஎஸ் அமௌண்ட், என்ன ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார்ம், ரிட்டர்ன் அந்த கம்ப்ளைண்ட்ஸஸ், சர்டிபிகேட் ஜென்ரேஷன், அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களோட அதாவது நீங்க யார் டிடெக்ட் பண்ணி டெபாசிட் பண்ணீங்களோ உங்களோட லைபிலிட்டி முடிஞ்சிருச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நான் ஒரு பேசிக்கா மட்டும் சொல்லிடுறேன். டோட்டலா சேலரி, கான்ட்ராக்ட் பேமெண்ட், ப்ரொஃபஷனல் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு ஆடிட்டருக்கு பேமெண்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு லாயருக்கு பேமெண்ட் பண்றதா இருக்கலாம். அதெல்லாம் ப்ரொஃபஷனல் வந்துடும். ரெண்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சேலரி எப்போ வரும், கான்ட்ராக்ட் பேமெண்ட், நீங்க ஒரு கான்ட்ராக்டா நீங்க ஒரு கேட்டரிங் வச்சிருக்கீங்க, கேட்டரிங்க்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு கான்ட்ராக்டா எடுக்கிறீங்க, 10 லட்ச ரூபா பேமெண்ட். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, எந்த செக்ஷன் தான் நான் டிடிஎஸ் பிடிக்கணும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிடிக்கணும், எந்த அமௌண்ட்டுக்கு பிடிக்கணும், சரிங்களா, எவ்வளவு டிடிஎஸ் அமௌண்ட், என்ன ஃபார்ம் நான் ஃபைல் பண்ணணும், கரெக்டா சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்னா என்னோட லைபிலிட்டி ஓவர், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர். இதுதான் கான்செப்ட். என்ன செக்ஷன், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு அமௌண்ட், டிடிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ, ரிட்டர்ன் ஃபைலிங் என்ன ஃபார்ம், சர்டிபிகேட், எல்லாத்துக்கும் காமன் தான். சிலதுக்கு டேன் தேவைப்படும், சிலதுக்கு டேன் தேவைப்படும். ஆனா இதை நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்கிறது, ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்கும் போது ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்கு மேல போனா பேன் வச்சு நீங்க ஃபைல் பண்ணிடலாம். பேசிக், சரிங்களா? பேசிக் ஃபைல் பண்ணிட்டீங்க. அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ட்ரேசஸ் சைட்ல. சரிங்களா? எல்லாமே. ஸோ உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க எதுவுமே பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ எல்லா செக்ஷன், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதையே நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களோட ட்ரேசஸோட சைட்ல அவைலபிளா இருக்கும். கம்பெனினா எவ்வளோ பர்சன்டேஜ், இண்டிவிஜுவல்னா எவ்வளோ பர்சன்டேஜ், எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்ல சேஞ்ச் ஆச்சு எல்லாமே இருக்கும் பக்காவா. ஸோ 194J என்ன செக்ஷனு, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ அமௌண்ட் நான் பிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்க தேவையில்லை. நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறது, இது கான்ட்ராக்ட் பேமெண்டா, ஓகே, என்ன நான் ஃபார்ம் சூஸ் பண்ணணும், ஓகே, இந்த ஃபார்ம் எவ்வளவு அமௌண்ட், ஓகே 7 லட்சம் ரூபாய், நான் 70,000 ரூபாய் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும், டெபாசிட் பண்ணிட்டேன், சர்டிபிகேட் கொடுத்துட்டேன், முடிஞ்சு. டிடெக்ட் பண்ணிட்டேன், டெபாசிட் பண்ணிட்டேன், டிடெக்ட் பண்ணிட்டேன், டெபாசிட் பண்ணிட்டேன், முடிஞ்சு. ஸோ என்னோட லைபிலிட்டி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்க போற, நீ டிடிஎஸ் கிளைம் பண்ணிக்க போற. நான் எப்படி டிடிஎஸ் கிளைம் பண்றது, அப்படிதான் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, நம்மளோட இன்கம் டாக்ஸ்ல இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, டிடிஎஸ் அமௌண்ட் பிடிச்ச அமௌண்ட் நீங்க டெபாசிட் பண்ணிருப்பீங்க, கரெக்டுங்களா? நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்பீங்க. இவனுக்கு இந்த இடத்துல இம்பாக்ட் ஆகும், இந்த இடத்துல கிரெடிட்டா வந்துடும். இவனோட லைபிலிட்டியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், முடிஞ்சு. ஸோ அங்க நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த 5th பேஜ்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணோம். டிடெக்ட் பண்ணிட்டு உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் ஆயிடுச்சு.
உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் ஆன உடனே அந்த அமௌண்ட் நீங்க டிடெக்ட் பண்ண அமௌண்ட் இவருக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா டிடிஎஸ்ங்கிறது இன்கம் டேக்ஸ், ஓகேங்களா? இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இவரோட லைபிலிட்டியோட அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் எவ்வளவோ ஒரு டேக்ஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட், சரிங்களா? நம்ம பார்க்க போற டெப்தான கிளாஸுக்கு இதுதான் பேசிக். இந்த 3 நீங்க மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிட்டு ஜஸ்ட் உங்களை கத்துக்கணுங்கிறது ஒரு எண்ணத்தோட மட்டும் நீங்க வாங்க. ஃபார்ம்ஸை கிளியரா சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஓகேங்களா? ITR 1 2 3 4 லைவாவே நான் ஃபார்ம் எடுத்துருவேன். லைவா எடுத்துட்டு எந்தெந்த செக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க அதை எப்படி எந்த ஆங்கிள் பார்க்கணும் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். என்ன டவுட்னாலுமே உங்களுக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடைக்குது, ஃபைல் பண்றீங்க, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்க போஸ்ட் பண்ணலாம். இல்ல நான் ஒரு 2-3 டிரான்சாக்ஷன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு டீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கிராப் மெட்டீரியல் டீல் பண்றீங்க, சார் இதுக்கு TCS அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னா அதுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம், சரிங்களா? கொடுத்துட்டு அதை நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணி ஃபைலிங் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஓவரால் வியூ. நம்ம பார்க்க போற கிளாஸோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் இதுதான். இன்கம் டேக்ஸ், TDS, GST. ஸோ இன்கம் டேக்ஸோ TDSஓ ஒரே மெர்ஜ் தான், ரெண்டுமே ஒரே ஆக்ட் தான். இன்கம் டேக்ஸ் கூட தான் TDS வருது. GSTங்கிறது தனி. இன்கம் டேக்ஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும் டைரக்ட் டேக்ஸ், GSTங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ், சரிங்களா? இது நம்ம டைரக்டா பே பண்ணுவோம், நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்து. இது நம்மளுக்கு இன்டைரக்டா, இது வந்து இயர்லி. TDSங்கிறது குவார்டர்லி, GSTங்கிறது மந்த்லி. ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளா யோசித்து பாருங்க என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு, எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணுவோம். ஒரு பேசிக் ஐடியாவோட வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தரவான ஒரு இன்டெப்தான நாலேஜ் பேசிக்ல இருந்து. இனிமேல் போற கிளாஸ்லாம் டெப்தா இருக்கும், கான்செப்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு நாலேஜ், உங்களுக்கு ஸ்கில் அதிகமா வர்ற மாதிரி தான் நான் டீச் பண்ணி கொடுப்பேன், சரிங்களா? கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரம் டு, அதாவது என்னோட இன்வாய்ஸ் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் INC 21 இருந்து அந்த பர்டிகுலர் மந்த்ல இப்போ நம்ம ஏப்ரல்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம மார்ச் மந்த் நம்ம என்னென்னலாம் சப்ளை பண்ணிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, ஒரு 33 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் நம்பர் ஒரு இன்க்ளூசிவ் 12 இருக்கு. இதுல ஏதாவது கேன்சல் பண்ணிருக்கீங்களா? எஸ் அப்படின்னா கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா நெட் எவ்வளவு இருக்குன்னு வந்துடும். ஃபைனலா சேவ் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கலெக்டிவா 12 மாசம் எவ்வளவு இன்வாய்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, இஷ்யூ பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு பார்ட்லையும் உங்களுக்கு ரிப்போர்ட் ஆகும். இது உங்களுக்கு கன்சாலிடேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். மற்றபடி 9(9)C நம்ம பார்த்தோம், சப்ளை, அதாவது சப்ளையர் சப்ளை பண்றாரு ரெசிபியன்ட்டுக்கு என்ன கொடுப்பாரு, இன்வாய்ஸ் கொடுப்பாரு. ஸோ இன்வாய்ஸோட ஃபார்மேட் GSTல பேசிக்கா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மேண்டேட்டரி. அது மட்டும் கிடையாது, இந்த பிரேக்கப் மேண்டேட்டரியா இருக்கணும். எவ்வளவு அமௌண்ட்டுக்கான பிரேக்கப், எவ்வளவு அமௌண்ட்டுக்கான பிரேக்கப் இருக்கணும். ஃபைனல் ஸ்டேட் மென்ஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் மென்ஷன் பண்ணணும், தமிழ்நாடு, டெல்லி. ஸோ ஸ்டேட் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் போதும். சப்ளையரோட டீடைல்ஸ், பையரோட டீடைல்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி குட்ஸ் ப்ராடக்ட், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஐட்டம்ஸ், அப்புறம் பிரேக்கப், டாக்ஸோட பிரேக்கப், சிக்னேச்சர், அவ்வளவுதான். ஸோ இது பேசிக். இதுதான் நம்ம இஷ்யூ பண்ணுவோம் இன்வாய்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுமே எந்த கம்பெனில நீங்க போனாலுமே ஒரு பேசிக்கா ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. அதை நம்ம எடுத்தா போதும். இன்ஃபர்மேஷன் தான் மேண்டேட்டரி. எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. உங்களுக்கே தெரியும் நம்ம இது எப்படி செலக்ட் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஐட்டம்ஸ், அதுக்கான டாக்ஸ் ரேட் எவ்வளவு, இந்த டாக்ஸ் ரேட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே முடிஞ்சு, அவ்வளவுதான். இந்த HSNக்கு இந்த ரேட்டு, இந்த HSNக்கு இந்த ரேட்டு, ஆட்டோமேட்டிக்கா இந்த டாக்ஸ் காம்பனன்ட் உங்களுக்கு தனியா வந்துடும். ஸோ இன்வாய்ஸ் நம்பருங்கிறது நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றதுக்காக. இந்த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண போறோம், ஏதோ சேஞ்ச் பண்ண போறோம், இல்ல இதுக்கு எகெயின்ஸ்டா கிரெடிட் நோட்டோ இல்ல டெபிட் நோட்டோ இஷ்யூ பண்ண போறோம்னா இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர். இன்வாய்சஸ் ஃபார் இன்வர்ட் சப்ளை. இன்வர்ட்னா உங்களுக்கு தெரியும், பர்ச்சேஸ். யாருக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ்? அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ GST பொறுத்த வரையும் அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா நான் நேற்று சொன்ன மாதிரி B2C, பிசினஸ் டு கன்சியூமர். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சப்ளையர், உங்க ரெசிபியன் நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கீங்க, உங்க ரெசிபியன் லோக்கல்ல இருக்காரு, அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர், ஒரு ஏஜென்சி, ரெஜிஸ்டர்ட் கிடையாது. அவர் என்ன சூஸ் பண்ணிருக்காருன்னா
சப்போஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன டிரான்சாக்ஷன் அவர்கிட்ட பண்றீங்களோ ரிவர்ஸ் சார்ஜ் யாரு சர்வீஸ் அவைல் பண்றோமோ அவங்க தான் டாக்ஸ் பே பண்ணணும். சரிங்களா? இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ங்கிறது யாரு அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டர் அவர்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கரெக்டுங்களா? அவருக்கு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. அவருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வாய்சஸ் ஃபார் இன்வெர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் டியூரிங் த லாஸ்ட் மந்த் எவ்வளவு நம்ம சப்ளை எவ்வளவு இன்வெர்ட் சப்ளை நம்ம வாங்கியிருக்கோம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து. ஸோ அந்த டேட்டா ஃப்ரம் டு நம்பர் கவுண்ட், இந்த இன்வாய்ஸ் நம்பர் டு டோட்டல் நம்பர், எவ்வளவு இன்வாய்சஸ் நான் இதை கேன்சல் பண்ணிருக்கேனா? எஸ், அது கேன்சலேஷன், அவ்வளவுதான். தேர்டு, இது பாருங்க, ரிவைஸ்ட் இன்வாய்ஸ்ங்கிறது அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போறீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு சர்வீஸ்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேல போனா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி. எக்ஸ்க்ளூசிவா கூட்ஸ் மட்டும் நீங்க பண்றீங்க அப்படின்னா 40 லட்ச ரூபாய்க்கு மேல உங்களுக்கு மேண்டேட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன். இது எக்ஸ்க்ளூசிவா பண்றீங்க அப்படின்னா. ரெண்டுமே காம்போவா பண்றீங்கன்னா 20 லட்சம் லிமிட். நீங்க வாலண்டரியா கூட பண்ணலாம். இப்பெல்லாம் மேண்டேட்ரி அந்த பேஸ்ல போய் வாலண்டரியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பேங்க்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் ஜிஎஸ்டி மேண்டேட்டரியா கேட்கறாங்க. நீங்க ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது கேட்கறாங்க. ஸோ இந்த இது வாலண்டரியா நீங்க போறீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு 40 லட்சம் லிமிட் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 லட்சம் லிமிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்றீங்க ஒரு டேட்டு, அப்ளை பண்ணதுல இருந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வர 30 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 நாள் நீங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்வாய்ஸ் எப்ப இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆனாதான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். ஜிஎஸ்டில டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டாக்ஸ் அப்பதான் நீங்க கலெக்ட் பண்ண முடியும். ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் கலெக்ட் பண்ண முடியும். அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன், 1/1/2026 நான் அப்ளை பண்றேன். நான் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வருது? பிப்ரவரி 10 தான் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. சரிங்களா? அப்போ அந்த 40 நாளைக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்ணிருப்பேன்ல, அந்த 40 நாளைக்கு. ஸோ அந்த 40 நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் எப்போ நான் இஷ்யூ பண்ணலாம்? எனக்கு பிப்ரவரி 10 எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. அந்த டேட்ல இருந்து 30 நாளைக்குள்ள இந்த 40 நாள் நான் டிரான்சாக்ஷன் பண்ணிருப்பேன்ல, ஜனவரி மாசம் பிப்ரவரி 10 அந்த டேட்ல இஷ்யூ பண்றதுதான் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ். இது ரிவைஸ்ட் இன்வாய்ஸ். ஃபோர்த் பாருங்க, டெபிட் நோட். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு கூட்ஸை சப்ளை பண்றீங்க ஒரு பர்சனுக்கு, அதோட வேல்யூ ஒரு 1 lakh ரூபி வச்சுக்கோங்களேன். 18,000 ரூபி ஜிஎஸ்டி. 1 lakh ரூபி, 18,000 ரூபி ஜிஎஸ்டி, 18% அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நீங்க லேட்டரா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நான் கம்மியா சார்ஜ் பண்ணிட்டேன். இதோட ஆக்சுவல் வேல்யூ 1,20,000. நான் கம்மியா சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அது ஆக்சுவல் வேல்யூ. மேபி இப்படி வச்சுக்கோங்க, உங்க ஓனருக்கு ஒரு ரேட்டு தெரியும். அக்கௌண்டன்டா அந்த பில்லிங் கவுண்டிங்ல உட்காந்து கம்மியா ரேட்டு போட்டாங்க ஒரு பர்சனுக்கு, ஒரு பையருக்கு. சோ அந்த கம்மியா சார்ஜ் பண்ணிருக்காங்க இல்லையா, இப்போ நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? எப்போ அந்த 1,20,000 ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா, டெபிட் நோட் இஷ்யூ பண்ணணும். டெபிட் நோட் எப்படி இருக்கும், கிரெடிட் நோட் எப்படி இருக்குங்கிறது நம்ம ஃபைல் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ டெபிட் நோட் நம்ம இஷ்யூ பண்ணணும். சரிங்களா? ஸோ கம்மியா சார்ஜ் பண்ணிருக்கீங்க, லேட்டரா ரியலைஸ் பண்ணிருக்கீங்க, அதிகமா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சுச்சுவேஷன் இஷ்யூ பண்றதுதான் டெபிட் நோட். இதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் கிரெடிட் நோட். இது என்ன, இப்படி யோசித்து பாருங்க. இப்போ நீங்க ஒரு சப்ளை பண்ணிட்டீங்க, நம்ம ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லையா, சேல் பண்ணி ஏதாவது சம்திங் ஒரு இஷ்யூவா இருக்கும் ஒரு ப்ராடக்ட்ல, அந்த டைம்ல ரிட்டர்ன் பண்றாங்க. இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல ஓகே 1 லட்சம் ரூபாய் இந்தாப்பா உனக்கு 40,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அப்ப நான் 40,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் சொன்னா நடக்காது. நான் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணணும். அஸ் அ சப்ளையர் நான் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு 2 year ரிஃப்ளெக்ட் ஆகும். அவரு அந்த ரெசிபியன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணியிருந்தார் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும். யாரு? ரெசிபியன். ஏன்னா அவர் தான் பணம் கொடுத்திருக்காரு. சப்ளையர் பொருள் அனுப்பியிருக்காரு, இல்ல சர்வீஸ் கொடுத்திருக்காரு. சரிங்களா? சோ டிஸ்கவுண்ட் கொடுக்குற சுச்சுவேஷன்லயும் இல்ல ரிட்டர்ன் பண்ற சுச்சுவேஷன் நம்ம இஷ்யூ பண்ற டாக்குமெண்டேஷன் தான் கிரெடிட் நோட். இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாமா? ஏதாவது எஸ்டியை பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், சப்ளைங்கிறது கூட்ஸ் சர்வீசஸ் ரெண்டுமே சேர்ந்தது சப்ளை. நீங்க சப்ளை பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்க வாங்கிக்கிறீங்க.
நீங்க ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கும்போது வாங்கினதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் என்ன? வாங்கினதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் என்ன? ஸோ நான் ரிசீட் பண்ணிட்டப்பா, நான் பேமெண்ட் நீ கொடுத்த அமௌண்ட்டை நான் வாங்கிட்டேன். ஏன்னா பேங்க்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்ல, பிசினஸ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்தோ இல்ல ஜிஎஸ்டில இருந்தோ இந்த பேமெண்ட்டுக்கான என்கொயரி கேட்டாங்கன்னா அதுக்காக தான் சொன்னது அந்த டாக்குமெண்டேஷன். நான் ரிசிப்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் சப்ளை கம்ப்ளீட் ஆகல. ஸோ ரிசிப்டுக்கான டாக்குமெண்ட், இது உங்களோட சிக்னேச்சர். ஸோ இந்த மோடுல நான் வாங்கியிருக்கேன், இவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதுக்கான அக்னாலஜ்மெண்ட், அதுக்கான எவிடன்ஸ் தான் ரிசிப்ட் வவுச்சர். டியூரிங் த லாஸ்ட் மந்த் நான் எவ்வளவு பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன், எத்தனை பர்சன் கிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த இடத்துல ரிசிப்ட் வவுச்சர்ல நம்ம கொடுக்கணும். அடுத்து எக்ஸாக்டா இதுக்கு ஆப்போசிட் பேமெண்ட் வவுச்சர். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு அட்வொகேட்டுக்கு இருந்து ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க, ஒரு ஆர்சிஎம் சப்ளை அட்வொகேட் சர்வீஸ் வாங்குறீங்க, நீங்க தானே பேமெண்ட் பண்றீங்க, அவர் இன்வாய்ஸ் கொடுப்பாரு. சரிங்களா? நீங்க பேமெண்ட் பண்றீங்க. ஸோ அந்த பேமெண்ட் பண்ணும்போது ஒரு ரெக்கார்ட் ப்ரூஃப். சரிங்களா? நீங்க தான் லைபிள், ஆர்சிஎம் நீங்க தான் பே பண்ண போறீங்க. நீங்க பண்ற பேமெண்ட்டுக்கான ப்ரூஃப், எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, ஸோ எவ்வளவு பேமெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஏன் இந்த வவுச்சர்லாம் எப்படி வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு டெபிட் டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா, டெபிட் டிரான்சாக்ஷன் எவ்வளவு பேமெண்ட் அவுட்ஃப்ளோ போயிருக்கு பிசினஸ்ல இருந்து, அப்ப தெரிஞ்சிடும். ஓகே, 45 பேமெண்ட் வவுச்சர் நீங்க பண்ணிருக்கீங்க ரிலேட்டட் பிசினஸ் சப்ளை. சரிங்களா? சப்ளைக்கானது. இப்போ நீங்க இந்த இடத்துல அட்வொகேட் சர்வீஸோ, ஒரு லீகல் சர்வீஸோ, இல்ல ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸோ, இல்ல கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸோ நீங்க அவைல் பண்ணிருக்கீங்க, அதுக்கான பேமெண்ட் கொடுக்குறீங்க அவர் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி இங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, நான் ரிசிப்ட் பண்ண அட்வான்சஸ், அதாவது ஃபியூச்சர்ல நான் சப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் ரிசிப்ட் பண்ணேன். இந்த விஷயத்த என்னால வந்து சாத்தியப்படுத்த முடியல. நான் வந்து இந்த சர்வீஸ் என்னால கொடுக்க முடியல நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் வாங்கின அமௌண்ட் இருக்கு இல்லையா, வாங்கின அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் கொடுத்துட்றேன். ரீஃபண்ட் வவுச்சர். சரிங்களா? ரீஃபண்ட். டெலிவரி சலான் ஃபார் ஜாப் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஒரு ஷர்ட் பிசினஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க ஒரு காஞ்சிபுரத்துல. அவங்க வந்து பட்டன் வந்து அவங்க பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டி அந்த இடத்துல இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நீங்க பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இன்னொரு அவங்களோட பிரான்ச்சா இருக்கலாம், இல்ல மேபி அவுட் சோர்சிங் தேர்ட் பர்சனா இருக்கலாம், அவங்களுக்கு அந்த ஜாபை கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் பிளேஸ், யாரு முதலாளியோ, யாரு மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ அவங்க பிரின்சிபல், யாருக்கு உள்ள போகுதோ, யாருக்கு அந்த பொருள் போகுதோ அவங்க ஜாப் ஒர்க் ப்ரொவைட் பண்ணிட்டு திரும்பி அந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பி அந்த ஷர்ட்டை வந்து அனுப்பிடுவாங்க. இப்போ இது டிரான்சாக்ஷன். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கூட்ஸ் மூவ் ஆகுது. சரிங்களா? இதை ட்ராக் பண்ணணும், இதை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணணும். ஸோ டெலிவரி சலான் போட்டுட்டு அதுல எவ்வளவு டிரான்சாக்ஷன், எவ்வளவு ஷர்ட் போகுது, என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன மாதிரி விஷயங்கள், ஏன்னா டாக்ஸ் கிடையாது, ஒரு லிமிட்டுக்கு மேல டாக்ஸ் கிடையாது, நம்ம ஃபைல் பண்ணும்போது பார்க்கலாம். அதாவது ஜாப் ஒர்க்குக்கு பிரின்சிபல் அனுப்புறாரு, இவரு பர்டிகுலர் பீரியட்குள்ள ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, அந்த ஷர்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா டாக்ஸ் கிடையாது. இது வந்து பிரின்சிபல் ஜாப் ஒர்க் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ஸோ அந்த 1 வருஷம் அந்த 3 வருஷத்துக்குள்ள ரிட்டர்ன் பண்ணாம இருந்தாரு இந்த பர்சன் அப்படின்னா அப்பதான் சப்ளையா மாறும். சப்ளையா மாறினாதான், நான் சொன்னேன் இல்லையா, சப்ளையா மாறினாதான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்வாய்ஸ். சப்ளை ஆனாதான் இன்வாய்ஸ், சப்ளை பண்ணாதான் இன்வாய்ஸ். அதை நீங்க மறந்துடாதீங்க. சப்ளை பண்ணாம ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் பண்ண முடியுமா? சப்ளை கிடையாது, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் டெலிவரி சலான், ட்ராக்கிங், ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கூட்ஸ் போகுது, அதை நான் ட்ராக் பண்ணணும். ஸோ டெலிவரி சலான், அந்த பர்டிகுலர் வெஹிக்கல்ல இதெல்லாம் இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி ஸ்டாப் பண்றாரு, அந்த வெஹிக்கிள ஸ்டாப் பண்றாரு அப்படின்னா, ஓகே டெலிவரி சலான் இருக்கு, இந்த பிளேஸ்க்கு தான் இது போகுது, இவங்க தான் பையர், இவங்க தான் செல்லர், ஓகே டன். ஸோ அவங்க அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது பாருங்க, டெலிவரி சலான் ஃபார் சப்ளை ஆன் அப்ரூவல் பேசிஸ். அப்ரூவல் ஆகல. இப்போ ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு, நீங்க ஒரு பெங்களூர்ல ஒரு எக்ஸிபிஷன் ஷோ இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு 10 மிஷினரி அங்க சென்ட் பண்றீங்க ஒரு ஷோகேஸ் பர்பஸ்க்காக சென்ட் பண்றீங்க. சரிங்களா? அப்ரூவல் ஆகல. சப்போஸ்
அந்த இடத்துல அப்ரூவல் ஆயிருச்சு. ஒரு பர்சன் கேட்கிறாங்க, இந்த மிஷினரி சூப்பரா இருக்கு, இந்த கோகோனட் கட்டிங் மிஷினரி சூப்பரா இருக்கு, ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஏஐ டெக்னாலஜி மிஷினா இருக்கு, இதை நான் வாங்கிக்கிறேன், அங்கேயே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கொடுக்கிறவரு சப்ளையர், வாங்குறவரு பையர். ஒரு டிரான்சாக்ஷன் சப்ளை ஜென்ரேட் ஆகுது. சப்ளை ஜென்ரேட் ஆனா நம்ம இன்வாய்ஸ்க்கு போயிடுவோம். இங்க சப்ளை ஜென்ரேட் ஆகல, கரெக்டுங்களா? சப்ளை ஜென்ரேட் ஆகல. அப்போ இந்த இடத்துல என்னன்னா டெலிவரி சலான். டெலிவரி சலான் இது பார்த்தாச்சு. ஸோ டெலிவரி சலான் இன் கேஸ் ஆஃப் லிக்யூட் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், குஜராத்ல இருந்து நம்மளுக்கு அந்த கேஸ் வந்து டேங்கர்ல இது பண்ணிட்டு வருவாங்க, ஃபில் பண்ணிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஃபைனல் அவுட்புட். அது வந்து நம்ம கேஸ் சிலிண்டரா மாத்தி அது ஒரு அவுட்புட் தெரியாது. எத்தனை சிலிண்டர் வரப்போகுது, எத்தனை அவுட்புட் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாது. பட் டேங்கர்ல வருது, அங்க ரெக்கார்ட் ஆகுது. குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா நார்மலா வர முடியாது இல்லையா? ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கணும்ல சார், ட்ராக் பண்றதுக்காக. ஸோ டெலிவரி சலான். ஸோ அந்த லிக்யூட் கேஸ் சிலிண்டர் அந்த சிலிண்டர்ல வரும், அதை ட்ராக் பண்றதுக்காக இன்டர்மீடியேட் பண்ணிட்டு சப்போஸ் டாக்ஸ் ஆஃபீஸர் வந்து வழிமறிச்சு கேட்கிறாரு அப்படின்னா நம்ம டெலிவரி சலான். ஃபைனலா வரும்போது தான் நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸ். அது அவுட்புட்டா மாறுது இல்லையா? அவுட்புட்டா மாறி நம்ம சப்ளையருக்கு, நம்ம லோக்கல் கன்சியூமருக்கு போகுது இல்ல, அதுதான் சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட் ரிலேஷன்ஷிப் ஜென்ரேட் ஆகுது, ஒரு சப்ளையா ஃபார்ம் ஆகும். அந்த டைம்ல தான் நம்ம வந்து இன்வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ டெலிவரி சலான் ஜஸ்ட் ட்ராக்கிங் பர்பஸ்க்காக, இந்த குட்ஸ் இந்த பேக்கிங் லிஸ்டோட இந்த இடத்துக்கு போகுது, சரிங்களா? இந்த 3 டெலிவரி சலான் இருக்கு இல்லையா? இந்த 3லயுமே எங்கேயுமே வரலன்னா நம்ம இந்த இடத்துல இஷ்யூ பண்ணணும், சரிங்களா? இந்த 3லயுமே எங்கேயுமே வரலன்னா இந்த இடத்துல இஷ்யூ பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஓரியன்டா போறோம். இந்த இடத்துல சப்போஸ் நான் ஏதாவது அமெண்ட் பண்ணணும், அமெண்ட்மெண்ட் நான் எப்போ பண்ணுவேன்? பிப்ரவரி மந்த் ஏதாவது நான் பண்ணியிருப்பேன், சரிங்களா? லாஸ்ட் மந்த்துக்கான சம்திங் ஏதாவது நான் மிஸ்மேட்ச் பண்ணிட்டேன், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே இன்கார்பரேட் பண்ணிக்கலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி இன்வாய்ஸ் கான்செப்ட், இன்வாய்ஸ் சொன்னேன் இல்லையா? ஒரு 5 crore மேல போனா இன்வாய்ஸ் மேண்டேட்டரி, அது எப்படி பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். அந்த சம்திங் சப்போஸ் அவங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டாவெல்லாம் இங்கே வந்துடும், சரிங்களா? சப்போஸ் எனக்கு லாஸ்ட் மந்த் எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை சார், நான் நில்லு தான் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நில் கொடுத்து ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ஸ்ல நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம், நில் கொடுத்து, சரிங்களா? இதுதான் பேசிக். ஜிஎஸ்டிஆர் ஒண்ணு இல்லை. இப்போ நம்ம பார்த்தது டாக்குமெண்ட் இஷ்யூடு. இப்போ நம்ம பார்க்க போறது 4A 4B 6B 6C. இதுல B2B, பிசினஸ் டு பிசினஸ், registered to registered, special economic zone, deemed export. இவங்க தான் மொத்தமே இந்த 4 டிரான்சாக்ஷன் தான். இதுல வந்து நீங்க 1 லட்சம் டிரான்சாக்ஷன் உள்ள என்டர் பண்ணலாம், இல்ல 10 கோடி டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணலாம். ஆனா கான்செப்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. taxable outward supplies made to registered person. யாரு ரிஜிஸ்டர்ட் பர்சன்? யாரு ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ரிஜிஸ்டர்ட் பர்சன். B2B, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க 5 வெரைட்டிஸ் இருக்கு. டீம்டு எக்ஸ்போர்ட், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சப்ளைஸ் வித் பேமெண்ட், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சப்ளைஸ் வித்தவுட் பேமெண்ட். இந்த இடத்துல வித்தவுட் அப்படின்னா டாக்ஸ், வித்தவுட் டாக்ஸ். சப்ளை அட்ராக்ட் ரிவர் சார்ஜ் மெக்கானிசம், intrastate supplies attracting IGST, integrated GST, சரிங்களா? இந்த 5 டிரான்சாக்ஷன், இந்த விஷயத்த இப்ப கொஞ்சம் நம்ம டீப்பா பார்க்கலாம். இந்த கான்செப்டை கத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதுல 1000 டிரான்சாக்ஷன் உங்களுக்கு சாஃப்ட்வேரை டக்குன்னு தூக்கி போட்டுரும். கான்செப்ட் தான் மேண்டேட்டரி, சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சிம்பிளா இருக்கும். இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ் அட்ராக்டிங் ஐஜிஎஸ்டி. நம்மளுக்கே தெரியும் இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னாலே சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. பட் என்ன அட்ராக்டிங் ஐஜிஎஸ்டி அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கீங்க, கொடுக்குற பொருள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவரும் தமிழ்நாட்டுல இருக்காரு, சரிங்களா? இப்ப நீங்களாலும் தமிழ்நாட்டிலே இருக்கோம். ஆனா இந்த கூட்ஸ் வந்து எங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா கேரளாவுக்கு கொடுக்குறோம். அது எப்படி பண்ண முடியும்? அதுதான் பில் டு ஷிப் டு மாடல், ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு, டெஸ்டினேஷன் எங்க ரீச் ஆகுது. ஸோ டெஸ்டினேஷன் எங்க ரீச் ஆகுது? கேரளால ரீச் ஆகுது. கேரளா
அப்போ நம்ம 2 பேர் இருக்கிறது தமிழ்நாடு, கூட்ஸ் ரீச் ஆகுறது கேரளா. அப்போ ஐஜிஎஸ்டி அப்ளை ஆகும். இதுதான் மீனிங். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 2 பேருமே தமிழ்நாட்டுல இருக்கோம். ஒரு பெரிய மிஷினரி அந்த பர்டிகுலர் மிஷினரிக்கு வந்து நம்ம அந்த சைட்ல போயிட்டு தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் திங்ஸ் நடக்குது, கர்நாடகா. நம்ம 2 பேர் இருக்கிறது தமிழ்நாடு, டிரான்சாக்ஷன் நடக்கிறது கர்நாடகா. அப்போ 2 டிஃபரண்ட் ஸ்டேட், அப்போ ஐஜிஎஸ்டி. தேர்டு டிரான்சாக்ஷன், 2 பேருமே தமிழ்நாட்டுல இருக்கோம். ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஆர்கிடெக்ட் பண்றீங்க, இல்ல அதுல வந்து நல்ல ஒரு இன்டீரியர் டிசைன் பண்றீங்க, இல்ல ஏதாவது உள்ள வந்து ஒரு கார்டனிங் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஏபில இருக்கு, ஆந்திர பிரதேசல இருக்கு. அப்போ நம்ம 2 பேரும் தமிழ்நாட்டுல இருக்கோம். அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஒரு நடக்கிறது வந்து ஆந்திர பிரதேசம் நடக்குது. அப்போ ரெண்டுமே டிஃபரெண்ட் ஸ்டேட். அப்போ ஐஜிஎஸ்டி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல சப்போஸ் அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா சப்ளையரா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ் அட்ராக்டிங் ஐஜிஎஸ்டி இந்த இடத்துல நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த 5 டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? அதான் கரண்ட் இயர் லாஸ், ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ், ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஷெட்யூல் சேலரி ப்ரொவைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. கிராஸ் சேலரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, do you want to add more breakup value? Yes, I want to add. tan mandatory. ஏன்னா TDS டிடெக்ட் பண்ண போறாங்கன்னா tan ரொம்ப மேண்டேட்டரி. tan இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்ததுக்கே போகும். அதை PAN வேலிடேட் பண்ணும். அங்க TDS பிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு PAN வந்து வேலிடேட் பண்ணும். 1 2 3 4 5 B ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். அவங்க இதெல்லாமே ஃபார்ம் 16ல நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், இவர் வந்து பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றாரு. அட்ரஸ் வந்து சென்னை. நேத்து சொன்ன மாதிரி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 இந்த இடத்துல நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, பேசிக் சேலரி. எவ்வளவு பேசிக் சேலரி பாருங்க, 40,000 ரூபாய். நான் ஏன் இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இதை மட்டும் தான் ஃபில்அப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரே இடத்துல ஃபில்அப் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் அனதர் டாக்ஸ் பேயர், அதாவது அனதர் டேன் நம்ம ஆட் பண்ணணும் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த இது பேசிக் சேலரி 40,000 ரூபாய். ஸோ பெர் ஆனம் எவ்வளவு வாங்குறாரு? 2,40,000. ஓகே. செகண்ட் வேற என்ன வச்சிருக்காரு? ஒரு ஹெச்ஆர்ஐ வச்சிருக்காரு. ஹெச்ஆர்ஐ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு வச்சிருக்கேன்? 42,000. ஹெச்ஆர்ஐ வந்து 3 கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அடுத்து ஸ்பெஷல் அலவன்சஸ் அதர் அலவன்சஸ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு 90,000 ருபீஸ் கொடுத்துட்டு ஃபைனலா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ற ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, கான்ட்ரிபியூஷன் மேட். இது எல்லாமே ஃபார்ம் 16ல இருக்கும். நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஃபார்ம் 16ல செகண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும், எதுக்காக நாங்கள் டெடெக்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட் டெடெக்ட் பண்ணிருக்கோம், எல்லாமே காலம் வைஸா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த இடத்துல எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 28,800. ஸோ பேசிக். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கார் அலவன்சஸோ அகாமடேஷன் அலவன்சஸோ எதுவுமே கிடையாது. அதுவும் ஃபார்ம் 16லே இருக்கும். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பெர்கசைட்ஸ், அது பேர் பெர்கசைட்ஸ் அகாமடேஷன், உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. அந்த பர்டிகுலர் எம்என்சி கம்பெனி அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு இடம் கொடுத்து, இல்ல ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்க அங்க இது பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து இன்கம். யாருக்கு இன்கம்? எம்ப்ளாய்க்கு இன்கம். சப்போஸ் இருந்துச்சுன்னா அகாமடேஷன் அது ஒரு 18,500 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேசிக். சப்போஸ் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் அனதர் கொடுத்துருங்க. இல்ல எனக்கு இது வேணாம், இது தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். தேர்டு சேலரி ப்ராஃபிட். பேசிக் தான் நம்ம பார்த்தது. ஸோ என்னென்னலாம் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, இதுல ஏதாவது இது எல்லாமே அங்க இருக்கும். ஃபார்ம் 16ல இருக்கும். இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ ஃபார்ம் 16 பார்த்துட்டு, ஃபார்ம் 16ல இல்லாதது நீங்க போடக்கூடாது. இருந்துச்சுன்னா சப்போஸ், ஏன்னா ஃபார்ம் 16ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கிட்ட இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அந்த டியூரிங் த இயர் ப்ரீவியஸ் இயர் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி கால்குலேட் பண்ணி எம்ப்ளாய்க்கு பதில என்னென்ன இன்ஃபர்மேஷன், அதாவது டாக்ஸை டிடெக்ட் பண்றது, டெபாசிட் பண்றது,
இதெல்லாம் வந்து பண்றதுதான் இந்த ஃபினான்ஸ் டீம். அவங்க பண்ணி ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபார்ம் 16. ஸோ அதுதான் இந்த ஐடிக்கு ஒரு தாயப்பத்திரம் மாதிரி. ஸோ பேசிக்கா அங்க இருந்துச்சு அப்படின்னா இங்க நீங்க டெஃபினட்டா என்டர் பண்ணி ஆகணும். 17 சப்செக்ஷன் 1, 17 சப்செக்ஷன் 2, 17 சப்செக்ஷன் 3 அழகா பிரேக்கப் கூட கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு 10,000. சரிங்களா? இது மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட நீங்க பர்சனலா கேட்கணும். கையில ஏதாவது நோட்டிஃபைட் கண்ட்ரில ஏதாவது ரிட்டைர்மென்ட் ஸ்கீம் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், சேவ் கொடு. ஓகே, செகண்ட் இங்க பாருங்க, ஆட் அனதர். இது வந்து சப் கேட்டகரி, 17 சப்செக்ஷன் 1ஓட சப் கேட்டகரி. செகண்ட் பாருங்க, ஹெச்ஆர்ஏ. ஹெச்ஆர்ஏ எவ்வளவு இருக்கு? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம்? 54,000 ரூபாய் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 54,000. தேர்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ். ஸ்பெஷல் அலவன்ஸ் நம்ம அதர் அலவன்சஸ் கொடுத்துட்டு அதோட அமௌண்ட் எவ்வளவு? 1,20,000 ரூபாய். ஓகே. ஸோ ஃபோர்த்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இந்த பர்டிகுலர் கம்பெனிலையும் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ எவ்வளவு இருக்கு? 39,600 ரூபாய். ஸோ நான் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த பர்டிகுலர் கம்பெனிலையும் பர்கோசைட்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லிவ் ஆஃப் சேலரி இருக்குன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க, 2 கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் சேவ் ஆயிடுச்சு. நம்பர் 1, நம்பர் 2. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு சேலரி இதை நீங்க அப்டேட் பண்ண போறீங்கன்னா ஃபார்ம் 16 சேலரி ஸ்லிப், அவங்க கிட்ட கேட்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், டாக்ஸ் பேயர் கிட்ட கேட்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், வேற ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா, ரெண்டல் ப்ரூஃப் கொடுங்க. ஸோ வேற ஏதாவது சில பேர் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருப்பாங்க, கிராஜுவிட்டி நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த பேசிக் 2 பேரோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ அந்த 2 பேரை ஆட் பண்ணி காமன் பாருங்களேன். இது நியூ ரெஜியூமில் ஆக்சுவல் ஹெச்ஆர், இது இந்த 3 கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது பேசிக் சேலரி, நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த பர்டிகுலர் டூல்ல போயிட்டு பேசிக் சேலரி ஸ்லிப்ல இருக்கும் எவ்வளவு அமௌண்ட், டியர்னன்ஸ் அலவன்ஸ், அதாவது அந்த அலவன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க சேலரியோட பார்ட். அவர் ஏதாவது கமிஷன் வாங்கியிருக்காரா அந்த பர்டிகுலர் எஸ்எஸ்சி, ஓகே வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த அமௌண்ட். இந்த ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டுங்கிறது என்ன அப்படின்னா கம்பெனி கொடுக்கும். கம்பெனி நான் வந்து இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு நான் கொடுக்குற அமௌண்ட், கம்பெனி கொடுக்குற அமௌண்ட். ரெண்ட் பெய்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, என்னோட பேசிக் சேலரி ஒரு 4,75,000 ரூபாய் என்னோட பேசிக் சேலரி. நான் சேலரி ஸ்லிப்ல பார்த்துட்டேன். சரிங்களா? ஹெச்ஆர்ஏ பாத்தீங்கன்னா ஒரு 75,000 இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே சேலரி ஸ்லிப்ல எடுத்துட்டேன் நான். அடுத்து கமிஷன் எனக்கு எதுவும் கிடையாது. கம்பெனி எனக்கு கொடுத்திருக்கிற அமௌண்ட் ஹெச்ஆர்ஏ ஃபார்ம் 16ல இருக்கும். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 3 lakh வச்சுக்கோங்க கம்பெனி கொடுக்கறது. சரிங்களா? ரெண்ட் நான் பே பண்றது 1,20,000 ரூபாய் நான் ரெண்ட் பே பண்ணிருக்கேன். இப்போ இங்க பாருங்க, நீங்க மெட்ரோ சிட்டியான்னு கேட்கும். மெட்ரோ சிட்டி அப்படின்னா 50% உங்களுக்கு கிடைக்கும். 50%. சரிங்களா? 50% ரெண்ட் பெய்டு. ஆனா இது நான் மெட்ரோ சிட்டி அப்படின்னா ஜஸ்ட் 40% தான் கிளைம் பண்ண முடியும். எஸ், நான் மெட்ரோ சிட்டில இருக்கேன் அப்படின்னா டிக் பண்ணி கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு இங்க பாருங்க, நான் 65,000 ரூபாய் தான் நான் கிளைம் பண்ண முடியும். 65,000 மட்டும் தான் நான் கிளைம் பண்ண முடியும். ரிமைனிங் டாக்ஸபிள் அப்படின்னா இது வந்து ஃபார்ம் பார்ட் ஆஃப் சேலரி. இதுல நீங்க என்ன பண்ணணும், ஹெச்ஆர்ஏல பார்க்க வேண்டிய கண்டிஷன்ஸ் என்னன்னா பேசிக் சேலரி ஸ்லிப் நீங்க பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம். டிஎன்எஸ் அலவன்ஸ் செகண்ட், ஹெச்ஆர்ஏ கம்பெனி கொடுக்கறது, ரெண்ட் பெய்டு. இந்த 3 இன்புட் போதுமா? இந்த 3 இன்புட் போதும். இந்த 3 இன்புட் நீங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிக் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டின்னு வந்துடும். இந்த பேஸ் பிரகாரம் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பே கிடையாது. இம்பாசிபிள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம், இன்ட்ரெஸ்ட், ரெண்டல் இன்கம் எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். சார் இந்த இடத்துல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்குறா, இது 1,892 ரூபாய் கிடையாது, இது வந்து ஒரு 8,500 ரூபாய் வருது அப்படின்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்கம் உங்களுக்கு வந்திருக்கு, டிவிடெண்ட் இன்கம், சரிங்களா, சேவிங்ஸ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட், டெபாசிட்ல இருந்து வர்ற பேங்கோட இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் ரீஃபண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட், பாஸ் த்ரூ அதாவது நீங்க அந்த ட்ரஸ்ட், பிசினஸ் ட்ரஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து வர இன்கம், எக்ஸ்ட்ரா இன்கம், இன்ட்ரெஸ்ட் அக்ரூ பண்ணது ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருந்து வர டாக்ஸபிள் இன்கம், என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இன்கம், இதுல எதுவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா அதர்ஸ். இது மேக்சிமம் உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். அது எப்படி ஆட்டோ பாப்புலேட் ஆகும் அப்படின்னா, உங்களோட யார் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க. டிடெக்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன், அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு
இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அவங்க ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே பாஸ் ஆயிடும். சப்போஸ் எனக்கு தப்பா இருக்கு, இது வந்து 1800 ரூபாய் கிடையாது அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். 22,500 ரூபாய் மாத்திக்கலாம். கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா டிடி பையிங் ரேட் நம்ம அந்த வெப்சைட்ல பார்த்தோம் இல்லையா, அதை நீங்க எடுத்துக்கணும். எடுத்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். 2,65,000 இந்தியன் ருபீஸ் தான் கேட்கறாங்க. சரிங்களா, இந்தியன் ருபீஸ் பண்ணியாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 31st December 2024, ஏன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரில அக்கௌண்டிங் இயர்னா 1/1/2024 இருந்து 31st December அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அந்த 31/12 என்ன அமௌண்ட் இருக்கு, 1,75,000 அதே பேலன்ஸ் தான். சரிங்களா, எஸ்பிஐயோட பையிங் ரேட், டிடி பையிங் ரேட் பார்த்தோம்ல அது. சப்போஸ் அந்த பர்டிகுலர் பேங்க்ல இருந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கா, கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னா ஆமா வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட், 6,500 எக்ஸாம்பிளுக்கு. ஸோ எதுக்காக நம்ம இப்படி கொடுக்குறோம்னா, நீங்க உங்களுக்கு தெரியும் பேங்க் அக்கௌண்ட்ங்கிறது அந்த பர்டிகுலர் கண்ட்ரில யூஎஸ்டில தான் இருக்கும், இல்ல பவுண்ட்ஸ்ல இருக்கும், இல்ல எண்ல இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் அந்த எஸ்பிஐயோட டிடி பையிங் ரேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த டேட்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கானதான் இது. சரிங்களா, இந்த டேட், இந்த இடத்துல நம்ம டேட்டா ஃபெச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்பிஐயோட ரெஃபரன்ஸ் ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ எஸ்பிஐயோட டிடி ரேட் தான் எடுக்கணும், அபிஷியல் ஃபாரெக்ஸ் ரேட். எந்த பர்டிகுலர் டேட்ல இந்த ஜாப்பனீஸ் என்ன, பவுண்ட் ஸ்டெர்லிங், ஈரோஸ், யூஎஸ்டி எகெயின்ஸ்ட் இந்தியா, இந்த டேட்ல நம்ம பையிங் ரேட் தான் எடுக்கணும். இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு பையிங் ரேட் எடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். சப்போஸ் இதை மறைச்சிட்டீங்க, கிளைண்ட் வாலண்டரியா மறைச்சிட்டாரு அப்படின்னா, சப்போஸ் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு ரியல் டைம் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகும், கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதை வந்து பிளாக் மணி ஆக்ட்ல கூட அவங்க கொண்டு வரலாம். சரிங்களா, டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஸோ நீங்க ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது ஏதாவது அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் A1 கேட்டகரியை நீங்க ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸோ டீடைல்ஸ் ஆஃப் ஃபாரின் டெபாசிட்டரி அக்கௌண்ட்ஸ் இன் த சென்ஸ் அக்கௌண்ட், என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அவுட் சைட் இந்தியால. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துட்டோம். சரிங்களா, செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, டீடைல்ஸ் ஆஃப் ஃபாரின் கஸ்டடியல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பேங்க் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்தது பேங்க், A1 ஸ்டேட் வந்து பேங்க், இப்போ A2 செகண்ட். அதாவது நீங்க பர்டிகுலர் கஸ்டமர் வந்து இப்போ உங்களே எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, நீங்க ஒரு ரெசிடென்ட், நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது பேங்க்ல கிடையாது, அதர் தென் பேங்க், கஸ்டடியன்னு சொல்லுவாங்க. அதாவது புரோக்கர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். அங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க இந்தியன் ரெசிடென்ட், அந்த கண்ட்ரில போயிருக்கீங்க, இல்ல ஒர்க் பண்றீங்க, என்னமோ பண்றீங்க, அங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம பார்க்கலாம். செகண்ட் கேட்டகரியில ஃபார் எக்ஸாம்பிள், எந்த கண்ட்ரில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, USA, அதோட அக்கௌண்ட் ஐடி என்ன, அது எல்லாமே அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருவாங்க. நம்ம இப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட்ல வந்துடும் பாத்தீங்களா, எல்லாமே இருக்கும். இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல பீக் வேல்யூ சேம் திங் நம்ம பார்த்தோம்லே அதே மாதம் ஹையஸ்ட் வேல்யூ டியூரிங் த இயர், கேலண்டர் இயர் 12,500 நம்ம எக்ஸாம்பிள்ல. அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும், எஸ்பிஐயோட டிடி பையிங் ரேட்டோட கன்வெர்ட் பண்ணணும், 10,30,000 எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி க்ளோசிங் வேல்யூ பர்டிகுலர் அந்த 31st December 2024 என்ன க்ளோசிங் பேலன்ஸ், இது எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துடலாம், வாங்கிடலாம். அவங்களோட அந்த சர்டிபிகேட் பிளஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன அசட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நீங்க ஆப்பிள்ல ஒரு 10 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, டெஸ்லால ஒரு 5 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, வேன்கார்ட் ETFல ஒரு 5 யூனிட்ஸ் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. சரிங்க, இதுல இருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் டிவிடெண்ட் ஒரு $45 உங்களுக்கு வந்திருக்கு. இன்ஸ்டிடியூஷன் ஒரு ABC, அந்த உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க, அந்த சர்டிபிகேட்ல இருக்கும் அட்ரஸ் வந்து நம்ம USA பேசிக்கா அந்த இதுலயே இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். ஜிப் கோடு பேசிக்கா அதுல இருக்கிறது. ஸோ அக்கௌண்ட் நம்பர், ஸோ ஸ்டேட்டஸ், அது சேம் திங். ஏதாவது ஒரு டேட், எந்த அக்கௌண்ட் டேட் ஓப்பன் பண்ணிருக்காங்களோ. ஸோ பீக் பேலன்ஸ் டியூரிங் த பீரியட், இந்த டைம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த கேலண்டர் இயர் தான் வரும். 1/1 இருந்து 31st December அந்த வருஷத்துல என்னோட பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 10,30,000. எஸ்பிஐயோட டிடி பையிங் ரேட் 10,30,000. க்ளோசிங் பேலன்ஸ் 31st December என்ன க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டேன். சப்போஸ் நான் ஏதாவது வேற ஏதாவது அந்த அக்கௌண்ட்ல, அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்ல ஏதாவது கிரெடிட் ஆயிருக்கா, ஏதாவது பே பண்ணிருக்காங்களா
அப்படின்னா என்ன நேச்சர் பே பண்ணிருக்காங்க, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல இன்ட்ரெஸ்டா வந்திருக்கா, இல்ல அதர் இன்கமா வந்திருக்கா, இல்ல நான் ஏதாவது சேல் பண்ணிருக்கேனா, நான் ஃபாரின் அந்த ஆப்பிள் ஷேர்ஸ் ஏதாவது வேற ஏதாவது ஷேர்ஸ் நான் சேல் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் சிம்பிளா இருக்கிறதுக்காக டிவிடெண்ட் எனக்கு வந்திருக்கு, அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6,500 ரூபாய். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, இது பாருங்க, இது எல்லாமே யூஎஸ்டில வரும், ஈரோல வரும், எண்ல வரும். சரிங்களா? இது நீங்க கொஞ்சம் சின்ன பிராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு $35,000 அப்படின்னா நான் என்ன டேட் எடுக்கணும், எந்த அமௌண்ட் எடுக்கணும், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கேபிட்டல் கெயின்ல அரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும், நம்மளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு ஏன்னா இங்க இந்தியன் ருபீஸ் தான் கேட்கறாங்க, இந்தியன் ருபி ஆட்டோமேட்டிக்கா வராது. ஒரு அமௌண்ட் வச்சு கன்வெர்ட் பண்ணி தான் இந்தியன் ருபீஸ் வரும். ஸோ ஃபாரின்ல இருந்து அந்த யூஎஸ்டி எடுத்துடுறோம், எந்த டேட்ல உள்ள டாலர் அமௌண்ட்டோ என்ன அமௌண்ட்டோ எடுத்தா இந்த அமௌண்ட் எனக்கு வரும். ஏன்னா இது தப்பாச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டாக்ஸபிள் அமௌண்ட் தப்பாகும். ஸோ டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நம்ம டீட்டெயில்டா போக போக இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் லைவா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு. சரிங்களா? ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ், இது வந்து பார்த்தாச்சு. எனக்கு டிவிடெண்ட்ல இருந்து வந்திருக்கு 6,500. ஸோ இது பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நேம் ஆஃப் தி ஃபினான்ஸ்